பிசினஸ் ஓ லெவல்ல கொமர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுமே இருப்பீங்க என்னம்மா? ஓ லெவல்ல கொமர்ஸ் எடுத்தேன் சார் சொல்லி இருக்கக்கூடியவங்க எல்லாம் செக் போடுங்க. ஓம் சார் ஓ லெவல்ல கொமர்ஸ் எடுத்தேன்னு சொல்லி ஒவ்வொருவருடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை கொஞ்சம் போடுங்க டைப் பண்ணி. நான் கிளாஸ்ல உங்களோட நேம்லாம் சொல்லி பேசணுமே. இப்போ நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை போடுங்க. டிஸ்ட்ரிக்டை விட்டு நேமை மட்டும் போட்டாலும் ஓகே. செக் போடுங்கம்மா. உங்களுடைய நேமை போட்டீங்கன்றால் ஓகே. யாரும் நேம் சொல்றதுக்கு வைக்கமா? கேண்டி ஃபாத்திமா ஓகேம்மா. ஓகே ஃபாத்திமா கேண்டி. ஓகே ஈமான். ஓகே ஈமான். ஓகே நல்லம் ஈமான் நல்லம். குட். வேற யார் மதிக்கீங்க? கொழும்பு நல்லம். ருக்கையா லாஃபிர் கேண்டி ஓகேம்மா. உமேர் குருநாகல் ஓகே நல்லம். வேற ஆயிஷா புத்தளம் நல்லம் குட். உமர் மாவனல்ல நல்லம் குட். ஓகே குட். அஃப்ராஹானி குட் நல்லம்மா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒன்று உங்களுக்கு ஒன்று விளங்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஓலவெல் ரிசல்ட்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கும். சம்மாந்துரை ஓகேம்மா. ஓலவெல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். நீங்க ஓலவெல் ரிசல்ட் ஏ லெவல் எக்ஸாம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு உங்களுக்கு ஏ லெவல் எக்ஸாம் செய்கின்ற பொழுது ஓ லெவல் ரிசல்ட்ஸை கேட்க மாட்டாங்க. நீங்க ரிசல்ட் ஷீட்டையும் சாரி கொடுக்க தேவையில்லை. ஓகே. நிறச்சாவல ஹம்சா ஓகேம்மா குட். அப்ப நீங்க நினைச்சுக்கொள்ள கூட என் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் என்ற 6 பாடம் தான் பாஸ், 7 பாடம் தான் பாஸ், 9 பாடம் பாஸ், ஏ இல்லை அதெல்லாம் விடுங்க. ஓ லெவல் வேறு ஏ லெவல் வேறு. நீங்க ஓ லெவல்ல கொமர்ஸ் படிச்சிருக்கணுமா? இல்ல, நானும் ஓ லெவல்ல கொமர்ஸ் எடுக்கல. ஏ லெவல்ல தான் கொமர்ஸ் சூஸ் பண்ணேன். ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெபினார்ல சொல்லியிருந்தேன், பிசினஸ் ஸ்டடிஸை பொறுத்த மட்டுக்கும் நீங்க கிளாஸ் எங்கு போனாலும் சிலபஸ் உங்களுக்கு பெரிய ஒரு சிலபஸ் ஆக்குவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம்ல எது இலகுவாக படிக்கணுமோ அதை மாத்திரம் தானே உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லோரோட கையிலையும் இந்த அதாவது இந்த பிடிஎஃப் இருக்கா? பிரிண்ட் எடுத்து கொண்டீங்களா? யூனிட் 1 இப்படி ஒன்று கலர் பிரிண்ட் எடுத்தீங்களா? இல்லை கலர் பிரிண்ட் எடுத்திருந்தா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். சும்மா நார்மல் பிரிண்ட் எடுத்தீங்க எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கணும். ஓகே. இந்த பிடிஎஃப் இதை மிஸ் பண்ணக்கூடாது. யூனிட் 1 2 3ன்னு சொல்லி 18 வரையிலான டியூட் உங்களுக்கு ஒன்று முடிய போட்டுக்கொண்டே இருப்பேன். ஓகே. ஃபுல் பாஸ் பேப்பர் அண்ட் மாடல் பேப்பர் செய்வேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் நான் ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஃபிசிக்கலாக கிளாஸ் போகாமல் உங்கள்கிட்ட மட்டும் வந்தால் ரிசல்ட் எடுக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், நான் செய்கிறதே உங்களுக்கு ஐலண்ட் ரேங்க். அதாவது இந்த முறை 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் செய்யக்கூடிய மாணவர்கள் 140 பேர் இருக்காங்க. அவங்க எக்ஸாம் செய்ய போகிறாங்க இன்னும் ஒரு மாதத்தினால. அவங்களுடைய ரிசல்ட் ஒரு 100 பேர்கிட்ட ஏ வரக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற பேரெல்லாம் பியில் இருக்காங்க. ஏ வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க 100 பேருக்குள்ள. அதில் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் கொண்டு வரக்கூடியவங்க இருக்காங்க. ஐலண்ட் ரேங்க் அடிச்சு தரேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. விளங்குதா? அப்ப நீங்க 2028ஆம் ஆண்டு பேட்ச் 2 வருடத்தையும் விளையாட்டுத்தனமாகவும் நான் நினைச்ச டைம்ல படிச்சு கொள்றேன்னு நினைச்சதையும் மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஓலெவல் ரிசல்ட்ல அவமானப்பட்டீங்க தானே. நீங்க ஓலெவல் ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபெமிலியில அவமானப்பட்டிருப்பீங்க. ஃபெமிலியில ஒரு ஆள் ஒருவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன் என் ஓ லெவல் ரிசல்ட் எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதிலடி நீங்க வாயால கொடுக்க வேணாம். ஏ லெவல்ல 3A டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் உண்டு, ஐலண்ட் ரேங்க் 10 8 உண்டு கொடுங்க. அதான் செம்மையான பதிலடி ஸ்டூடெண்ட்ஸ். அதான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய மிக திறமையான ஒரு வேலைன்னு தெரியுமா? ஓ லெவல் ரிசல்ட்டை வச்சுக்கொண்டு நீங்க ஏ லெவலை தீர்மானிக்க வேணாம். ஓகே. எனக்கு ஓ லெவல்ல சயின்ஸ்ல எஸ் தான். ஃபர்ஸ்ட் செஞ்சு எனக்கு எஸ் கிடைக்கல, செகண்ட் செஞ்சு தான் எஸ் கிடைச்சிச்சு. எனக்கு சயின்ஸ் பிடிக்காது. ஓகே. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க ஒரு பெரிய ஆளா, நான் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். ஓகே. அமான பேங்க்ல செய்யக்கூடியவன். அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும்? நீங்க கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஓ லெவல் ரிசல்ட் நினைச்சு கொண்டுகிட்டு நீங்க ஏ லெவல்ல நீங்க தீர்மானிச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு மற்றவர்களுக்கு பயந்து வாழ தேவையில்ல. இறங்குங்க. சமூகத்துல இறங்கி 5 நேரமும் ப்ரே பண்ணுங்க. இந்த 2 வருடத்தை மினித்திறனை பயன்படுத்துங்க. இடையில ஃபெடப் ஆகும்.
படிக்கலாம போகும், பொடிய மாட சுத்த வரும், உங்களுடைய விசேஷமான வீட்டுக்கு போவீங்க. அப்ப 2 வருடத்தையும் இவ்வாறு கடத்தாம 2026ஆம் ஆண்டு பேட்ச் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு, சரி இப்பதான் நான் டபிள்யூல இருக்கேன், பிசினஸ் ஸ்டடிஸும் எக்கனாமிக்ஸும் எஸ்ல இருக்கேன், சாரி டபிள்யூல இருக்கேன், எனக்கு எஸ் எடுக்கிறதுக்குரிய வழியை சொல்லித்தாங்க. இது லாஸ்ட் டைம்ல வந்து கேட்கறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுதான் சொல்றேன் உங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க இப்போதிலிருந்தே ரெக்கார்டிங் ஒன்று மிஸ் ஆகாம, ரெக்கார்டிங் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அதுன்னு சொன்னாங்க, ரெக்கார்டிங் மிஸ் பண்ணாம கிளாஸுக்கு ஒன் டைம் வந்து நீங்க என்ன செய்யணும், நோட்ஸ் எடுத்துக்கொண்டு நான் செய்யக்கூடிய பாஸ் பேப்பரை செஞ்சு கொண்டு, பாஸ் பேப்பர் எல்லாரும் வாங்கிக்கொள்ளுங்க. பிசினஸ் ஸ்டடிஸ் பாஸ் பேப்பர் மூண்டும் வாங்கிக்கொள்ளுங்க. அக்கௌண்டிங் பிசினஸ் ஸ்டடிஸ் வாங்கி கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா எந்த பாடத்துக்கு கட்டாயம் இப்போதுல இருந்து பாஸ் பேப்பர் முக்கியம். டுடே இல்லாட்டியும் அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யுங்க, பாஸ் பேப்பர் உங்களோட கையில் இருக்கணும். நாளைக்கு இல்லாது அடுத்த வீக்ல இருக்கணும். ஓகே. உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் மிஸ் ஆகாம கிளாஸ் நடைபெறும். நான் நீங்க வேற எந்த இடமும் கிளாஸ் போக தேவையில்லை. உங்களோட பணத்தை நீங்க வீணாக்கவும் தேவையில்லை. அங்கேயும் கட்டி இங்கேயும் கட்டி நீங்க என்ன செய்யலாம், எங்க மட்டும் படிச்சாலே போதும். 2 வருடத்துக்கு எனக்கு நான் உங்களை 1 வருடத்துக்குள்ள சிலபஸை முடிச்சிருவேன். இலகுவான மெத்தட்ல, சிறிய மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தந்துட்டு பெய்த்து கொண்டே இருப்பேன். உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஓகே, அண்டர்ஸ்டுண்ட்? ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 1 இது பெரிய ஒரு யூனிட் சொன்னாலும் இது சிறிய சிறிய நோட்ஸ் தான். எதை பாடமாக்கணும் அதை நான் பாடமாக்க சொல்லுவேன், விளங்கிக் கொள்ளணும். இதுல 16 மார்க்ஸ் எம்சிக்யூஎம் சேர்த்து 20 மார்க்ஸுக்கு கேட்பான். ஓகே, 20 18 மார்க்ஸ்களை கேட்பான். அப்ப இது ஒரு பெரிய ஒரு யூனிட். பெரிய ஒரு யூனிட்னா கேள்வி கேட்கறதுல பெரிய ஒரு யூனிட். எல்லோருடைய கையிலையும் இந்த டியூட் இருக்கும். நான் எடுத்த பிடிஎஃப் இது. ஓகே. நீங்க இதுல இருக்கக்கூடிய பிஎஸ் எம்ஏஏடி சிஏ அதே மாதிரி ஹெச்ஆர்எம் ஏசிசி முடிக்கணுமா, இந்த ஏ லெவல சரியா பயணிச்சு கொள்ளுங்க. யுவர் ஃபோக்கஸ் ட்ரீம் A+. நான் இது சும்மா ஹலம் போடல, மார்க்கெட்டிங்க்கு வேண்டியா போடல. உங்களோட ட்ரீம் நான் A+க்கு மாத்தணும். A+, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் உண்டு, ஐலண்ட் ரேங்க் உண்டு, 10க்குள்ள வாரம் மாதிரி. எனக்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் போன வருஷம் ஐலண்ட் ரேங்க் 1. அப்ப தமிழ் மீடியம் நோட்ஸ் பிறன்னு சொல்ல முடியுமா நீங்க? இல்ல. அப்ப என்ன செய்யணும், நான் சொல்ற மெத்தட்ல படிச்சு கொண்டீங்கன்னா கட்டாயம் 3 எடுத்துக்கொள்ளுவீங்க. உங்களுக்கு 1 hour அல்லது 1.5 hour தான் கிளாஸ் செய்வேன். முக்கியமான விடயங்களை ஃபுல்லா படிச்சு தருவேன். ஷோர்ட் நோட் அண்ட் ஹைலைட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சிஆர் காப்பி வாங்கி வச்சிருப்பீங்க. ஷோர்ட் நோட்டுக்கு வேறையா ஒரு கொப்பியோ ஏதாவது ஒன்று வச்சுக்கொண்டு ஷோர்ட் நோட் எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்றத. அண்ட் உங்களுக்கு விளங்குற மாதிரி ஏ லெவல் படிக்கிற ட்ரிக்ஸி தான். நீங்க ஓ லெவல்ல மாதிரி எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு இருக்க கூட ஷோர்ட் நோட் கட்டாயம். இப்போதுல நீங்க ஷோர்ட் நோட் உங்களுக்கு விளங்குற மாதிரி ஷோர்ட் நோட் எடுத்து எடுத்து கொண்டு போங்க. அப்ப நீங்க கடைசியில நீங்க என்ன செய்யணும், ரிவிஷன் செய்யறா. நீங்க ஒரு வீக்குக்கு ஒருக்கா ரிவிஷன் செஞ்சு கொள்ளணும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் டைம் டேபிள் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட். ஒரு நாளைக்கு எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் உண்டால் அடுத்த நாள் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் அண்ட் அக்கவுண்டிங். அப்படி மாத்தி மாத்தி 2 சப்ஜெக்டை போட்டு படிச்சுக்கொள்ளுங்க. கூட டைம் எடுத்துக்கொள்ளுங்க. கூட தியரியை ஃபுல்லா நல்லா படிச்சுட்டு பேப்பருக்கு போங்க. பாஸ் பேப்பர்ல நான் படிச்சதுக்குள்ள கேள்வி வந்திருக்கான்னு பாருங்க. பாஸ் பேப்பர் மாடலை காட்டணும் உங்களுக்கு. ஓகே. பாஸ் பேப்பர் மாடலை காட்டுவேன். இப்ப படிச்சதுக்கு பின்னால லாஸ்ட்ல காட்டுவேன். அப்ப நீங்க கட்டாயம் டைம் டேபிள், ஃபிக்ஸ் டைம் டேபிள். இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு மாற்றப்படும். இந்த 2026ஆம் ஆண்டு பேட்ச் மாணவர்களுக்கு ஃபுல் செமினார்ஸ் எல்லாம் முடிய போகுது. முடிஞ்சதுக்கு பின்னால அவங்க ஏலெவல் எக்ஸாம் எழுவனத்துக்கு பின்னால உங்களுக்கு என்ன செய்யப்படும், சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸ் போடப்படும். அப்படித்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நான் இந்த ஷெடியூல் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டதுக்கு பின்னாலையும் நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் நிலையான டைம் டேபிளை போட்டு உங்களோட டேபிளுக்கு முன்னுக்கு ஒட்டிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்க உங்களுக்கு ஞாபகம் நிக்காத பாயிண்ட் எல்லாம் கம்மால், அதாவது ஒரு ஷோர்ட் நோட் எழுதி எழுதி கொண்டு நீங்க முன்னுக்குள்ள ஒட்டிக்கொள்ளுங்க, செவத்துல ஒட்டிக்கொள்ளுங்க. அப்ப நீங்க அதுல டேபிள்ல உட்காருகின்ற பொழுதும் எந்த டைம்லயும் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அதுதான் இருக்கும். அப்ப என்ன செய்யும், உங்களுக்கு இலகுவாக பாடம் வந்துடும். கட்டாயம் பிசினஸ் ஸ்டடிஸ் நான் சொல்ற கன்செப்ட்ல படிக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் ஸ்டடிஸை செல்ஃபா படிக்கிறேன்னு சொல்லி கன்செப்ட் தெரியாம படிச்சுட்டு எஸ்ல வந்து நின்றுக்கிட்டு கஷ்டப்படுற. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே. கண்டிப்பா நான் சொல்றத படிச்சு கொள்ளுங்க. நான் சொல்றது தானே எக்ஸாமுக்கு வரும், இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், நான் சொல்றத படிச்சு கொள்ளுங்க, ஷோர்ட் நோட் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேம்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஓ லெவல்ல கொமர்ஸ் எடுத்தவங்க இருப்பீங்க, முயற்சி ஆண்மை எடுத்தவங்க இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க, படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க.
இல்லைன்னா 2 வருடம் இருக்கு, 2 வருடமும் நம்ம மெதுவாக படிக்கணும்னு சொன்னால் மெதுவாக படிச்சுட்டு போங்க. ஆனா டைமை படிப்புக்கு மட்டுமே ஒதுக்குங்க. நீங்க இந்த 2 வருடமும் வினைத்திறனாக இப்பதான் யூனிட் 7, அதாவது 27 பேஜுக்கு செஞ்சுட்டு வந்தேன் கிளாஸ், 2027 பேஜுக்கு. அப்போ உங்களுக்கு அடுத்த கிளாஸ் செய்யறது நோக்கம் வினைத்திறன். இப்ப நான் உங்களுக்கு தரமான கல்வியை தரணும், அதுதான் என்னுடைய நோக்கம். சில பேருடைய உமா அப்பா கோல் எடுத்து கேட்குறாங்க, சார் கிளாஸ் ரெக்கார்டிங் கிடைக்குமா, அதே மாதிரி பிடிஎஃப் எல்லாம் நீங்க ஒன்னொன்று யூனிட்டா போடுவீங்களா, அதே மாதிரி கிளாஸஸ் வேற இடத்துல பிள்ளை அனுப்ப தேவையில்லையே, சேஃப்டி இல்லாம இருக்குது. அப்ப நான் நேத்தான் சொன்னேன், என்னன்னு செய்யுங்கன்னு சொன்னால்மா, நீங்க உங்களோட பிள்ளையனை நம்பி என்கிட்ட பிசினஸ் ஸ்டடிஸுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு யூனிட் 1 தொடக்கம் 18 வரையில் நான் என்ன செய்வேன், டியூட் அண்ட் பாஸ் பேப்பர் கேள்வி, மாடல் பேப்பர் கேள்வி, எம்சிக்யூ 1 வருடத்துக்குள்ள ஃபுல்லா முடிச்சு அங்கால ஃபுல்லா மாடல் பேப்பர் தான் செய்வேன். என் ஃபுல் ரிவிஷனும் செஞ்சுட்டு போவேன். உங்களுக்கு வீக் அண்ட் வீக் ரிவிஷனும் ஒன்று போடுவேன். ஓகே, நீங்க பயந்து கொள்ளக்கூடா ரிவிஷன் இல்லைன்னு சொல்லி, ரிவிஷனும் போடுவேன். அப்ப நீங்க ஓ லெவல் நீங்க மறந்து கொள்ளுங்க, ஓ லெவல் ரிசல்ட்டை வச்சு தீர்மானிச்சு கொள்ள வேணாம். ஓகே, நீங்க ஏ லெவல் என்பது வேறு. ஓகே, ஓகே குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நான் சொன்னதெல்லாம் கன்சென்ட் பண்ணிக்கொள்ளணும், அதாவது விளங்கி கொள்ளணும். ஓகே, கன்சென்ட் எடுத்துக்கொள்ளணும். ஓகே குட்மா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் வணிகம் யூனிட் 1ல காலடியில் எடுத்து வைக்கிறோம். யார் செய்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஓ லெவல்ல காமர்ஸ் அண்ட் மேற்சாண்மை படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வணிகம்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம்மா. ஒரு நல்ல குட் ஸ்டூடெண்ட் யார் இருக்கீங்க பாப்போம். ஸ்டார்ட்ல நம்ம கிளாஸ்ல வணிகம்டா யார் சொல்லக்கூடியவங்க இருக்கீங்க? யூனிட் 1ல வணிகம்டா என்னன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? வெக்கப்படாம கூச்சம் இல்லாம யார் சரி வரால் எனக்கு சொல்ல இயலும் சார். நான் ஓ லெவல்ல கொமர்ஸ் அண்ட் முயற்சியாண்மை எடுத்தேன். நீங்க வணிகம்டா வியாபாரத்தை நினைச்சு சொல்லுங்க. வியாபாரம், வணிகம்டா ஒரு வியாபாரம், பிசினஸ் தான் சொல்றேன். அப்படின்டா சொல்லுங்க. வணிகம் என்றால் விருப்பங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் சேவைகளையும் பொருட்களையும் வழங்கும் நிறுவனமா? ஓகேம்மா, குட். நீங்க கிட்டத்தட்ட பாயிண்ட்டுக்கு நெருங்கிட்டீங்க, 100% சொல்லிட்டீங்க. வேற யாரும் சொல்லுங்க பாப்போம். நல்ல குட், சரியான பாயிண்ட் தான், அதை இன்னும் திருத்தணும். சொல்லுங்கம்மா. மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள், சேவைகள் உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் என்பனவற்றுடன் இணைத்த அனைத்து நடவடிக்கைகளும் வணிகம் எனப்படும். ஓகேம்மா, இதுவும் குட் பாயிண்ட். இதுக்கும் உங்களுக்கு 80ல் 90% போடலாம். பாப்போம் யார் 100%க்கு சொல்றீங்கன்னு. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதை விட்டுட்டீங்க எல்லாரும். இலாபத்தை பெற்றுக்கொள்ற நோக்குல மனித தேவைகளை ஆயிஸ், விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவசியமானவை. எஸ்மா, குட். ஆயிஸா, குட். இப்ப விளங்குதாம்மா. இப்ப இதன் ஏலவெல் நுணுக்கம். இப்ப நீங்க இடையில இருந்து பாயிண்ட கொடுத்தா உங்களுக்கு மார்க்ஸ் வெட்டிப்படும். அப்ப நீங்க என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன செய்யணும்? அப்ப இப்ப நீங்க எல்லாரும் சொன்னீங்கம்மா, ஈமா இமான் சொன்னீங்க, அதே மாதிரி ஆயிஷா சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு ஆள் சொன்னீங்க. அப்ப நீங்க சொல்கின்ற ஆன்சர் எல்லாம் சரிதான். நீங்க சொன்னீங்க மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கான சொன்னீங்க, அது ஓகே, ஒரு பிசினஸ் தான், வணிகம் தான். அடுத்தது சொன்னீங்க, இன்னொரு ஆள் சொன்னீங்க மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காகன்னு சொன்னீங்க, அதுவும் சரியான பாயிண்ட். அதற்கு பிறகு ஆயிஷா சொன்னதுதான் சரியான பாயிண்ட். இலாபம் மற்றும் நோக்கம் இருக்கணும். அப்ப நான் இது உங்களுக்கு ஃபுல்லா சொல்லித்தரேன், பயப்பட வேணாம். இதுக்கு இந்த இது இருக்கக்கூடிய உங்களுக்கு பாயிண்ட்ல இருக்கக்கூடியதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஒருவர் கிளாஸ் லிங்க் கேட்கிறாரு ஜாயின் பண்றதுக்கு, அவருக்கு அனுப்பிட்டு வாரு. ஓகே குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உலகத்துல எடுக்கலாம், இலங்கையில் எடுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேமா. வணிகம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ். இதுதான் நீங்க ஃபுல்லா படிக்க போறீங்க. 18 யூனிட் ஃபுல்லா ஒரு வியாபாரத்தை பற்றி தான் மையங்களாக வைத்து தான் படிக்க போறீங்க. நீங்க இந்த யூனிட், அதாவது 18 யூனிட் வரை படிச்சீங்கன்னா நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனா போகணும்னு சொன்னாலே இந்த நாலேஜ் போதும். யூனிட், அதாவது பிஸ்னஸ் ஸ்டடிஸ் சிலபஸ்ல ஃபுல்லா நீங்க படிச்சு கொண்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம், ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம். அனைத்து விதமான நாலேஜ் உங்களுக்கு
உள்ளடக்கப்படும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், வணிகம் என்பதனை நீங்க வரைவிலக்கணப்படுத்துக என்று கேட்க மாட்டான். கேள்விக்கு வணிகம் என்றால் என்று சொல்லி கேட்க மாட்டான். இதற்கு பின்னால படிக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு சொல்லப்படும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நான் இங்க உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன்மா, இங்க வரியிலையும் விட்டிருக்கேன். இது நான் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம். மேல விட்டிருக்கேன் தானே, இந்த கெப்பொண்டு விட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய வரைவிலக்கணம். அது நான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. அப்ப இங்க சொல்லியிருக்கிற வரைவிலக்கணத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனம் வணிகம் என்பதுமா இலாபம் இருக்கணும். இப்ப யாருன்னாலும் பாருங்க, நீங்க வியாபாரம் ஒன்று மேற்கொள்கின்ற பொழுது வியாபாரம்னு சொன்னால் நீங்க உங்களுடைய நினைச்சு கொள்ளுங்க, உங்களுடைய நண்பரை நினைச்சு கொள்ளுங்க, யாருன்னு நினைச்சு கொள்ளுங்க. என்ன செய்வாரு? ஒரு போன் பிசினஸ் செய்யறாரு. அவர் என்ன செய்யறாரு? 20,000க்கு வாங்குறாரு. வாங்கினவர் என்ன நினைப்பாரு? ஒரு 25,000க்கு 22,000க்கு கொடுக்கணும். கொடுத்தால் 2,000 அல்லது 3,000 லாபம் கிடைக்கும். இதான் வியாபாரம், இதான் வணிகம். இந்த பாயிண்ட் கட்டாயம் இருக்கணும், இலாப நோக்கில் இருக்கணும். ஓகே. அடுத்தது இன்னொன்று குறிப்பிட முடியும். இலாப நோக்கம் இல்லாமலும் ஒரு வணிகம் செயற்படும். எப்படி? இலாப நோக்கம் இல்லாமல் எப்படி சார் செயற்படும்? அதைத்தான் சொல்லுவாங்கம்மா. இலாப நோக்கம் இல்லாமல் சொன்னால் வாடிக்கையாளர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க இருக்கக்கூடியவங்களை, அவங்களுக்கு இலாபம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதை சொல்லித்தாரு, விளங்குதா? அப்ப இலாபம் ஹைலைட் பண்ணி கொள்ளுங்கம்மா. இங்க ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. நான் மேல சொல்ற பையன் இந்த இலாபம் மார்க் பண்ணி கொடுங்க. ஹைலைட்டர் வாங்கி கொள்ளுங்க எல்லாரும், இல்லாட்டி இப்போதைக்கு பேனியில மார்க் பண்ணி கொள்ளுங்க. இலாபத்தை பெறும் நோக்கில். அப்ப இலாபத்தையும் மற்றும் நோக்கிலையும் ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. ஸ்டார்ட்ல இருந்து இந்த மெத்தட்லயே படிச்சுவாங்க. ஓகே. இலாபத்தை மற்றும் பெரும் நோக்கில். ஓகே. இலாபத்தை பெறும் நோக்கில் சொல்லியிருக்கு. இதை ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒன்றை மட்டும் நினைச்சு கொள்ளுங்கம்மா. நீங்க மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கொள்ளுங்க. வியாபாரம் என்பது மேல நீங்க இந்த பிசினஸ் இருக்கு, வணிகம் இருக்கு ஒண்ணுண்டு, அதுக்கு பக்கத்துல அருகில மார்க் பண்ணி கொள்ளுங்க. இலாப நோக்கத்தில் செயற்படுவதாகும்னு சொல்லி சோட்ல உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி மார்க் பண்ணி கொள்ளுங்க. இலாப நோக்கத்தில் செயற்படும் நிறுவனம். ஓகேமா? இலாப நோக்கத்தில் செயற்படும் நிறுவன வகையாகும். அதை நீங்க சோட் கன்செப்ட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடியது. இதான் வணிகம். இதைத்தான் சொல்றான், இலாப நோக்கத்துடன் செயற்படக்கூடிய நிறுவனம். எதுவாக இருந்தாலும் இலாப நோக்கிலே செயற்படும். நான் உங்களுக்கு சொல்றதே ஒன்றே ஒன்றுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த உலகமே ஒரு வியாபாரம். ஏனென்று சொன்னால் பாருங்க, எங்கு பார்த்தாலும் பிசினஸ். நீங்க எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய டாக்டரை பாருங்க, பிரைவேட் பார்மசி போடுறாங்க, பிசினஸ். இன்ஜினியரிங்க பாருங்க, என்ன செய்யறாங்க? தனிப்பட்ட ரீதியா ப்ரொஜெக்ட் எடுத்து பிரைவேட் ரீதியா செய்யறாங்க, பிசினஸ். விளங்குதா? நம்ம இப்ப கொமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பெருமைப்படணும். எல்லோரும் உள்வாங்க கூடியது எது? பிசினஸ். ஏன்? மாஸ்டர் மைண்ட் உள்ள ஒரு மாணவனை நீங்க மாறணும்டா கொமர்ஸ் படிங்க. நீங்க டாக்டரா போறேன்னு சொன்னாலும் சரி, நீங்க இன்ஜினியரிங்கா போறனாலும் சரி, அது உங்களுடைய ஒரு துறை. கொமர்ஸ் ஒரு துறை, வணிகத்துறை. அப்ப டாக்டரை போறேன்னு சொன்னா 4 வருடம் நீங்க 5 வருடம் ஃபுல்லா முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க ஒரு டாக்டர் பட்டத்தை பெறுன்னு சொன்னா 29 வருடம், 29 வயது, 29 வயது அல்லது 27 வயது. ஆனால் நீங்க கொமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால், AA செய்யற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால், A-level முடிச்சதுக்கு பின்னாலேயே நான் உங்களுக்கு ஒடிட் ஃபார்ம் போட்டு தருவேன், AA நீங்க முடிச்சிருந்தா. ஓகே. A-level முடிச்சதுக்கு பின்னால உங்களுக்கு ஒர்க் போகலாம். ஓகே. உழைச்சு கொண்டே 21 22 வயசுலயே நீங்க டை எல்லாம் கட்டி நீங்க என்ன செய்யலாம்? ஒரு ஆபீஸ்ல, பேங்க்ல நீங்க என்ன செய்யலாம்? ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்டாக, ஒரு மேனேஜர், முகாமையாளராக செயற்படலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். யார் எடுத்தாலும் சரி, எவரை எடுத்தாலும் சரி, என்ன செய்வாரு? அவரு பிசினஸ் வணிகத்துக்குள்ளதான் வருவாரு. ஏன்? இந்த உலகமே ஒரு வியாபாரம். உலகெங்கும் வியாபாரம் எங்கெல்லாம் காணப்படுகின்றதோ அங்கு ஒரு கணக்காளர் கட்டாயம் காணப்படுவான், அக்கௌண்டன்ட். நீங்க அக்கௌண்டன்டாக போக வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் AA செய்ய வேண்டும். ஓகே. நீங்க A-level படிச்சால் நீங்க டிகிரி முடிச்சு கொள்ள முடியும். அக்கௌண்டன்ட்க்கு நீங்க வேறையா படிச்சு கொள்ளணும், AA முடிச்சு CA செஞ்சு கொண்டு போகணும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இங்க A-level பார்ப்போம். A-level உள்ளுக்குள்ள வருவோம். நான் உங்களுக்கு சின்ன knowledge ஒன்று தந்தேன். ஓகே.
இலாபத்தை பெரும் நோக்கில் சொன்னேன். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வரைவிலக்கணம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி சொல்ல முடியும்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனம் இருக்குதானமா, அந்த நிறுவனம் இலாப நோக்குடன் எனக்கு இப்போ ஒரு 25,000 உடைய மொபைல் உண்ட நானே என்ன செய்யறேன் சொன்னால் 30,000க்கு விற்பனை செய்யறேன். அது ஒரு இலாபம், எனக்கு 5,000 இலாபம். அதைத்தான் நீங்க சொல்லுது இலாப நோக்கில் நடாத்தி செல்லப்படும். ஸ்டூடெண்ட்ஸ், இதை கட்டாயம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. மனித தேவைகள், இதெல்லாம் எக்ஸாம் பாஸ் பேப்பர் கேள்வி. மனித தேவைகள் மற்றும் விருப்பங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மனித தேவைகள் மற்றும் விருப்பங்கள். ஓகே, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், மனிதனுக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடியது இருக்கு, விருப்பங்களும் இருக்கு. அப்போ ஓகே, பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மனிதனுடைய தேவைன்னு சொல்றத இந்த இதுக்கு மேல நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, விருப்பத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவைக்கு மேல போட்டுக்கொள்ளுங்க, அம்புக்குறி போட்டு சும்மா சோட்டை உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி கொள்ளுங்க. உணவு, உடை, உறையுள், மூண்டையும் போட்டுக்கொள்ளுங்க. உணவு, உடை, உறையுள். உணவு, உடை, உறையுள். மனித தேவைக்கு மேல போட்டுக்கொள்ளுங்க, நான் விளக்கம் தரேன் உங்களுக்கு. ஓகே, இங்க விருப்பத்துக்கு போட்டுக்கொள்ளுங்க, விருப்பத்துக்கு போடாதீங்க, நான் சொல்லி தரேன். ஓகே, அப்ப உங்களுக்கு தேவை என்னன்னு விளங்கணும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உதாரணமா நினைச்சு கொள்ளுங்க, ஒருவருடைய நேமை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். யார் எடுப்போம்னு சொன்னா கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆதி, அதாவது யார் எடுப்போம், ஹுமைத் எடுப்போம். அகமட் ஹுமைத். ஓகேம்மா, ஹுமைத் எடுப்போம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரையும் எக்ஸாம்பிளுக்கு எடுப்பேன். ஓகே, ஹுமைத். பட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை படிப்போம். நம்ம பிசினஸ்ன்றது இன்ட்ரெஸ்ட் தான், இதைத்தான் படிக்க போறோம், பிசினஸ் ஸ்டடிஸ். இதை ஃபுல்லா எக்ஸாம் பேப்பருக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். ஓகே, ஓகேம்மா. அப்ப மனித தேவைகள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்களை, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், விளக்கம் தருவேன். தேவையான பொருட்களை, சேவைகளை, தேவையான பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யற, ப்ரொடக்ட் பண்ற, விநியோகிக்கிற, சந்தைப்படுத்துற, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. இது உள்ள தான் ஹைலைட். இதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தாரேன். இதெல்லாம் என்ன செய்யணும், மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயமான தேவையான பாயிண்ட். அப்போ ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், மனிதன் கட்டாயமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியதுதான் தேவை. தேவைன்னா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்கம்மா. உங்களுக்கு இதுல நோட்ஸ்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பிசினஸ்னா மேல இருக்கக்கூடிய இடைவெளியில நீங்க எழுதி கொள்ளுங்க, இலாப நோக்குடன் எழுதி கொள்ளுங்கம்மா. இலாப நோக்குடன் மேல இடைவெளியில் இருக்கக்கூடியதுக்கு எழுதி கொள்ளுங்க. இலாப நோக்குடன், இலாப நோக்குடன், இலாப நோக்குடன், அல்லது இலாப நோக்கம் அல்லாமல். இலாப நோக்குடன் அல்லது இலாப நோக்கம் அல்லாமல். இலாப நோக்குடன் அல்லது இலாப நோக்கம் அல்லாமல். இலாப நோக்குடன் அல்லது இலாப நோக்கம் அல்லாமல். ஓகேம்மா, ஸ்லோவாத்தான் போவேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்லோவில் பயப்படவே தேவையில்லை. ஸ்பீட்டாவெல்லாம் செய்ய மாட்டேன். ஓவர ஸ்பீட்டாக இருந்தால் சொல்லுங்க, ஸ்லோ பண்ணுறேன் இன்னும். இலாப நோக்குடன் அல்லது இலாப நோக்கம் அல்லாமல். ஓகே, மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான, மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான, மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்து, பொருட்கள், சேவைகள் உற்பத்தி செய்து, பொருட்கள், சேவைகள் உற்பத்தி செய்து, பொருட்கள், சேவைகள் உற்பத்தி செய்து,
பங்கீடு செய்கின்ற எந்த முறைமையும் பங்கீடு செய்கின்ற எந்த ஒரு சாரி பங்கீடு செய்கிற எந்த ஒருன்னு போட்டுக்கொள்ளுங்க. பங்கீடு செய்கின்ற எந்த ஒரு பங்கீடு செய்கின்ற எந்த ஒரு பொருளாதார கருமமும் வணிகம் ஆகும். பங்கீடு செய்கின்ற எந்த ஒரு பொருளாதார கருமமும் பங்கீடு செய்கின்ற எந்த ஒரு பொருளாதார கருமமும் வணிகம் ஆகும். ஓகே, நீங்க பிரைவேட்டா செட் போடுறா அந்த ரியல் மீன் இருக்கு தானே, மத்த இதுக்கு போடுங்கம்மா. செட் போடுறா லெப்ட்ல இருக்கக்கூடியதுக்கு போடாதீங்க, இதுக்கு போடுங்க. ரியல் மீன் இருக்கக்கூடியதுக்கு பிரைவேட்டா செட் போடுங்க. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் தந்து எழுதியிருப்பீங்க. நீங்க மேல இருக்கிறதையும் பாடமாக்கினாலும் சரி, கீழே இருக்கிறத பாடமாக்கி உங்களுக்கு விளங்குற மாதிரி எடுத்துச்சுன்னு சரி. நான் அதுல சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ், மனிதன் கட்டாயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டியதுதான் தேவை. அவன் என்ன செய்வான்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஒரு மனிதன் சோறு இல்லாம வாழ்வானாமா? இவன் நீங்க யோசிங்க, நீங்க யோசிங்க உங்கள் இயல்பாக. நீங்க சோறு இல்லாமல், உடுப்பு போடாமல், வீடு இல்லாம வாழ்வீங்களா? இல்ல. கட்டாயமாக நிறைவேற்றி கொள்வதுதான் தேவை. இப்ப உடை இருக்குத்தானே, உணவு இருக்குத்தானே. இப்ப நீங்க உணவு எடுத்துக்கொள்ளுங்க, உணவு எடுத்துக்கொள்ளுங்க. உணவு இருக்கு, சோறு. ஓகே, அது ஒரு தேவை. மனிதன் அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கு தேவையானது சோறு, ஒரு உணவு. ஓகே, உணவாக இருக்கலாம், உணவுன்னு பொதுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆனால் மனிதனுக்கு பலதரப்பட்ட தேவைகள் காணப்படும், பலதரப்பட்ட விருப்பங்கள் காணப்படும். இப்ப நீங்க யோசிங்க, ஹுமைத் நினைப்பாரு அவருக்கு தேவை ஹுமைத்துக்கு சோறு. ஆனால் ஹுமைத்துக்கு சோறு தேவைப்பட்டாலும் அவர் என்ன செய்வாரு? இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், பிரியாணியாக இருக்கலாம், நூடுல்ஸாக இருக்கலாம், அது விருப்பம் அவருடைய. அவர் தெரிவு செய்து கொள்ள முடியும். அதற்கு வரையறை இல்லை, எல்லை இல்லை. ஒரு மனிதனுக்கு தேவை என்பது உணவு. அவர் கட்டாயமாக சோறோ ஏதாவது ஒன்று தின்றால் தான் உயிர் வாழ முடியும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மனிதனுக்கு கட்டாயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டியதுதான் மனித தேவை, இயல்பூக்கு நிலைமைண்டுவாங்க. அதாவது சொல்றதை கேளுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். ஹுமைத்தாக இருக்கலாம், இதில் இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம். இரவுல நீங்க சாப்பாடு தின்னாம தூங்குவீங்களா? இல்ல, நோய் வரும். விளங்குதா? அப்ப ஒரு மனிதன் கட்டாயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டியது தேவைன்னு சொல்லி தந்துட்டேன். அப்ப உணவு வகைகள்ல பலதரப்பட்ட உணவு இருக்கு. பிரியாணி இருக்கலாம், கொத்து பராட்டா இருக்கலாம். ஓகே, அப்ப ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், பிரியாணியாக இருக்கலாம், சிக்கன் ரைஸாக இருக்கலாம், மட்டன் பிரியாணியாக இருக்கலாம். பலதரப்பட்ட உணவு வகை இருக்கு. நூடுல்ஸ்ல பலதரப்பட்ட உணவு வகை இருக்கு. அது உமைத்திட விருப்பம். அவர் என்ன செய்வாரு? எனது தேவை உணவுன்னு நினைச்சு கொள்வாரு. நான் கட்டாயமா சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் எனக்கு நோய் வராது. ஆனால் நீங்க நினைச்சு கொள்ளுங்க, உணவு என்பது ஒரு தேவை. உணவுல காணப்படக்கூடிய பலதரப்பட்ட உணவு வகை இருக்கும் தானே, அதுதான் விருப்பம். பாஸ் பேப்பர் கேள்வி. ஓகே, அப்ப இதெல்லாம் மனிதனுக்கு தேவையும் இருக்கும், விருப்பமும் இருக்கும். அதனை நிறைவேற்றி கொள்வதற்காக பொருட்களை சேவைகளையும் உற்பத்தி செய்வாங்க. தனிப்பட்ட வாடிக்கையாளர் இப்ப நம்மளுக்கு என்ன செய்வாங்க? உணவை, பொருட்களை தரத்துக்கு உற்பத்தி செய்வாங்க. அது பொருளாதார ரீதியான கர்மங்கள்ல தாக்கம் செலுத்துறது தான் வணிகம், பொருளாதார கர்மம். ஓகே, பொருளாதார கர்மம். அப்ப இதுதான் வணிகம் எனப்படும். நோ டவுட். எஸ், சோ கிளியர். சாரி, சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நோ சார், கிளியர் ஆகல. ஃபுல் கிளியர்னு சொன்ன செட் போடுங்கம்மா. வணிகம்டா நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிட்டா? எஸ்மா, இதுதான் இந்த பிரைவேட். ஓகே, இதுதான்மா. ஓகே, இதுதான். ஓகே, போட்டுக்கொள்ளுங்க, செட் போடுங்கம்மா. எஸ் சார், 100% கிளியர். யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்ப்போம். எஸ் சார், ஓகே. ராசா, ஓகேம்மா. இப்படி யாரும் உங்களுக்கு இலகுவா ஸ்லோவா யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. எஸ் சார், ஃபுல் கிளியர். ஓகேம்மா. ஃபுரஹானி, அப்போ ஓகே. எஸ் சார், கிளியர். சஹாமா, ஓகேம்மா. ருக்கையா, ஓகே, கிளியர் சார். எஸ் சார், 10,000%. இமான், குட்மா, குட் குட்.
ஈமான். கஜனுகா, எஸ்மா, குட். கவலை சோனி, ஓகேம்மா, குட். எஸ் சார். சுமையா, நல்ல. ஃபாத்திமா, 100%. ஓகே. ஓகேம்மா. ஓகே ஸ்டூடெண்ட். ஹிஸ்மா, ஓகேம்மா, குட். ஆதித். ஆதித், குட். நல்லம்மா, நல்லம், குட். ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, குட், நல்லம். அப்ப இதுதான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்ட். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். இதுதான் பிசினஸ்னா, இதான் மனிதனுக்கு தேவை இருக்கும், விருப்பம் இருக்கும், அவனுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யறது தான். உற்பத்தி செஞ்சன செய்யற, பங்கீடு செய்யற, வழங்குறது தான் ஒரு பிசினஸ். விளங்குதா? இப்ப உதாரணமா பாருங்கம்மா, கார்மெண்ட் இருக்கும் தானே ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். யார் சரி இதுல 9A ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? 9A. உங்களுடைய O level ரிசல்ட்டை போடுங்க பாப்போம். வெக்கம் இல்லாம, கூச்சம் இல்லாம. நீங்க என்ன சார் O level ரிசல்ட்ஸை கேட்டு விட்டீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நினைக்காம, நீங்க எடுத்த ரிசல்ட்டை போடுங்க. உங்களுக்கு மோட்டிவேட் ஒன்று சொல்றது தான் சொல்றேன். எஸ் சார், எனக்கு இவ்வளவுதான் ரிசல்ட். ரிசல்ட்டை போடுங்க பாப்போம். பிரைவேட்டா போட்டா ஓகே, இல்லாட்டி பிரைவேட்டா போட்டாலும் ஓகே, நீங்க ஒப்பனா போட்டாலும் ஓகே. சார் இன்னொருக்கா ஏழும்டா சொல்லி தாரீங்களா? எனக்கு இன்னும் விலங்கல்ல சார், கஷ்டம்டா. நான் ரெக்கார்ட் இல்லம்மா. உமேர் சொல்லித்தரேன். உமேர் சொல்லித்தரேன். ஓ, உமேர் சொல்லித்தரேன். இன்னும் விலங்கல்லையா? சொல்லித்தரேன். 2A இமான், 2A ஒரு B. ஓகே, குட்மா, நல்ல ரிசல்ட். 5C, ஓகேம்மா, 3BS, ஓகே, குட், நல்ல ரிசல்ட்ஸ். ரசா 5A 2C 2S, ஓகேம்மா. ஐலண்ட் ரேங்குக்கு எல்லாரும் தகுதியானாக்கள். 8AB ஆயிஷா, குட், நல்லம். 8AB. அப்ப பாருங்க, 8AB எடுத்தவங்க எல்லாம் 5ABC எல்லாம் எடுத்தவங்க எல்லாம் பயோக்கு போகாம இங்க வந்திருக்காங்க. 3ABC. கஜனக்கா, ஓகே, 7A 2B. ஃபாத்திமா, ருக்கையா 2A 3BCS. அப்ப O level ரிசல்ட் இதெல்லாம் நீங்க பாடமாக்கி அப்படியே போய் கொட்டிட்டு வர்றது. நீங்க ஒரு கான்செப்டை படிச்சிருக்க மாட்டீங்க. சும்மா என்ன செய்வீங்க? பாடமாக்கி பாடமாக்கி நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு. ஆனா A level அப்படி இல்ல. நீங்க O level ரிசல்ட் அப்படியே வச்சிருக்கங்கால. 2A 3BCS, ஓகேம்மா, குட். அப்ப அனைவருடைய ரிசல்ட்ஸும் 100% பொருந்தக்கூடிய ஒரு ரிசல்ட். அனைவருக்கும் தகுதியான ரிசல்ட். ஒரு A 2B 6CCS, ஓகேம்மா, அந்த மாதிரி குட் ரிசல்ட்ஸ். உமைர், உங்களுக்கு என்ன விலங்கல? பிசினஸ்னா விலங்கலனா? பிசினஸ்னா விலங்கல. அப்ப சொல்லித்தரேன்னு கேளுங்க உமேர். உமேர், இதை விட உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. இப்ப நீங்களும் உங்களுடைய நானாவும் சேர்ந்து என்ன செய்றீங்க உமேர்? நீங்களும் உங்களுடைய நானாவும் சேர்ந்து உடுப்பு கடை, ட்ரெஸ் ஷாப் ஒன்று போடுறீங்க, உடுப்பு கடை ஒன்று போடுறீங்க. என்ன? உடுப்பு கடை ஒன்று போடுறீங்க. நீங்க உடுப்பு கடை போடுவீங்க எதற்குமா? எதற்கு உடுப்பு கடை போடுவீங்க? உங்களுடைய இலாப நோக்கம் இருக்கும். அதைத்தான் நீங்க சொல்லியிருக்கு பாருங்க. இலாபம் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன் உமேர். இலாப நோக்கம் விளங்குதா? அப்ப உமேர் இலாப நோக்கம் இருக்கு. நீங்க உடுப்பு கடை போட போறீங்க, நீங்களும் உங்களோட பிரதரும். ஓகே. அப்ப உடுப்பு கடை போட போறீங்க, இலாப நோக்கம் இருக்கணும். ஓகே. அப்ப இலாபம் எடுக்க, குட், நல்லம்மா உமேர். அப்ப அதற்கு பின்னால உடுப்பு என்பது, ட்ரெஸ் என்பது மனிதனுக்கு தேவையா விருப்பமா? உமேர் சொல்லுங்க. தேவையா விருப்பமா? உடுப்பு இல்லாம நீங்க நடு ரோட்ல போகலாமா? உயிர் வாழ்வதற்கு கட்டாயமா தேவையா விருப்பமா ஒரு உடுப்பு, நீங்க போடுற ட்ரெஸ், உடை? சொல்லுங்க உமேர், சொல்லுங்கம்மா. தேவையா விருப்பமா? விருப்பம் என்பது நான் உங்களுக்கு பின்னுக்கு சொல்லி தருவேன். அப்ப நான் உங்களுக்கு தேவை. ஓ, குட் உமேர். அப்ப உடை நீங்க கட்டாயம் போட்டே ஆகணும் உயிர் வாழ்வதற்கு. ஏன்டா நீங்க நடமாட முடியாது. ஓகே சார். கீழே கீரை வரவிலக்கணம் அதுவும் எழுதலாம் தானே சார்? ஓகேம்மா, அதுவும் எழுதலாம். நான் இது உங்களுக்கு எதுல ஒன்று உங்களுக்கு இலகுவா இருக்கோ அதை பாடமாக்கிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எது உங்களுக்கு இதுல இலகுவாக பாடமாக்கக்கூடிய வரைவிலக்கணமா இருக்கோ அதை பாடமாக்கி கொள்ளுங்க. ஓகே, அதை மட்டும் பாடமாக்கி கொள்ளுங்க. ஓகே, குட். அப்போ உமேர் கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ மனிதனுடைய தேவை விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறதுலையும் இலாப நோக்கத்திலையும் தான் உமேர் நீங்க ஒரு உடுப்பு கடை போடுவீங்க. நீங்களும் உங்களோட நானாவும் சேர்ந்து. அதான் ஒரு வணிகம். இப்ப இவ்வளவுதான் பாருங்க. இந்த சொல்லியிருக்கீங்க, உடுப்பு என்ன செய்வீங்க? உற்பத்தி செய்வீங்க, விநியோகிப்பீங்க. இப்ப 2 கடை வச்சிருக்கீங்கடா உமேர். நீங்க ஒரு கடையில இருந்து அடுத்த கடைக்கு கொண்டு போற, விநியோகிக்கிற. அப்போ சந்தைப்படுத்தல் முக்கியம். நீங்க பாருங்க, பஸ், சாரி, வாட்ஸ்அப்ல எல்லாம் கேர்ள்ஸ் செய்வாங்க இந்த வேலை. ஒரு குரூப் ஓபன் பண்ணி ட்ரெஸ் டிசைன்லாம் போடுவாங்க. ஏன் போடுற? அது ஒரு மார்க்கெட்டிங். விளங்குதா? அப்ப சந்தைப்படுத்தல் ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயம்.
இனி நீங்க ஒரு பிசினஸ், நீங்க அட்வான்ஸ் லெவல், நீங்க பெரிய ஸ்டூடெண்டா யோசிங்க. நீங்க ஓ லெவல மறந்துடுங்க. நீங்க அட்வான்ஸ் லெவல், ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய ஆக்களிப்ப. ஓகே, இப்ப விளங்கணும் எது தேவை எது விருப்பம்னு சொல்லித்தரேன். நீங்க வாங்க. இலாப நோக்கமின்றின்னு சொன்னா இங்க பாருங்க. இலாப நோக்கமின்றி நடத்தி செல்லப்படுகின்ற வணிகங்களும் இருக்காம். அப்ப இங்க பாருங்க, இலாப நோக்கம் தான் இப்ப பார்த்தோம். உமேர் கிளியர் தானமா? கிளியர்னா போடுங்க. சந்தைப்படுத்தல் சொன்னா சொன்னத சொன்னதானே? எஸ். உமேர் இப்ப கிளியர் தானே? எல்லாரும் உமேர் சொல்லுங்க நீங்க. நான் உங்களுக்கு தேவை விருப்பத்தை இன்னும் பின்னுக்கு சொல்லி தருவேன். இது உங்களுக்கு வணிகம்டா தான் நான் சொல்லி தரேன். எஸ், யா சார், ஓகேமா, குட் உமேர், நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இலாப நோக்கமின்றி செயற்படுமா? என்ன இலாப நோக்கமின்றி என்ன செயற்படும்? இப்போ ஒரு நிறுவனம் இந்த ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. இலாப நோக்கமின்றி மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கும் இருக்காம். இலாப நோக்கத்தோட தான் காணப்படும் ஒரு பிசினஸ், ஒரு வணிகம் இலாப நோக்கம் இல்லாமல் செயற்படுமா? ஓகே, அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நடாத்தி செல்லப்படுகின்ற வணிகங்கள் ஆகும். இப்ப இலாப நோக்கத்தில் காணப்படுறது தான் நீங்க செய்யறது தான் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்னன்னு சொன்னால் உடையாக இருக்கலாம், உறையுளாக இருக்கலாம். என்ன செய்வீங்க? நீங்க இலாப நோக்கத்துல செயற்படுவீங்க. கேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும், இலாபம் கிடைக்கணும். அதான் இலாபம். 20,000க்கு ஒரு மொபைலை விற்பனை செஞ்சீங்கன்னு சொன்னால் 25,000க்கு விற்பனை செஞ்சு 5,000 லாபம் பெற்றுக்கொள்வீங்க. ஆனா இங்க லாபம் நோக்கம் இன்றைக்கு எப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஏரியால உங்களுடைய ஏரியால சமூக சேவை செய்யும் நிறுவனங்கள் இருக்குதானமா? இருக்குதானே? உங்களுடைய ஏரியால இருக்கும் தானே சமூக சேவை செய்யற, இந்த குப்பைகளை பொறுக்குற, வீட்டுக்கு வீடு தேடி வருவாங்க சமூக சேவை செய்யும் நிறுவனங்கள்னு சொல்லி. வீட்டுக்கு குப்பையை நீங்க என்ன செய்வீங்க? நிறைச்சி வச்சிருப்பீங்க. அதை என்ன செய்வாங்க? அவங்க எடுத்துட்டு போவாங்க. அதுக்குன்னு கழகங்கள் நிர்ணயிச்சிருப்பாங்க. இப்ப பள்ளியில பாருங்க, பள்ளியில ஒரு கழகங்கள் இருக்கும், மன்றங்கள் ஒன்று இருக்கும். அதெல்லாம் என்ன இருக்கும்? அதெல்லாம் ஏன் அப்படி செய்யறாங்க? மக்களுக்காக சேவை செய்வதற்காக, மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு. அப்ப இதன் பிசினஸ். அப்ப இலாப நோக்கத்திலேயும் வணிகம் காணப்படும். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இலாப நோக்கத்துடன் வணிகம் காணப்படும், இலாப நோக்கம் இன்றியும் வணிகம் காணப்படும். அப்ப அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதி கொள்ளுங்க. இலாப நோக்கமின்றி உதாரணம் எழுதி கொள்ளுங்க. கலகங்கள் போட்டுக்கொள்ளுங்கம்மா. எக்ஸாம்பிள் அந்த பாயிண்ட்ல நிரப்பிக் கொள்ளுங்க. கலகங்கள். உதாரணம் கலகங்கள். இலாப நோக்கமின்றி செயற்படும் நிறுவனங்களுக்கு, சாரி, கலகங்கள் இலாப நோக்கமின்றி செயற்படக்கூடியது கலகங்கள். இரண்டாவது எழுதி கொள்ளுங்க. மன்றங்கள். என்ன? மன்றங்கள். 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 கலகங்கள், அடுத்தது மன்றங்கள். மூன்றாவது எழுதி கொள்ளுங்கம்மா. சமூக சேவை நிறுவனங்கள். சமூக சேவை நிறுவனங்கள். சமூக சேவை நிறுவனங்கள். கலகம்ட உமேர். இப்ப நீங்க யோசிங்க. இப்ப யோசிங்க, நீங்க ஃபுட்பால் கிளப் ஒன்று இருக்கு உங்க ஏரியால, கிரிக்கெட் கிளப் ஒன்று இருக்காமா? அதைத்தான் நீங்க சொல்றாங்க கலகங்கள். நீங்க யோசிங்களேன். இப்ப சிரமதானம் ஒன்று நடக்க போது பள்ளிவாயல்ல. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட ஸ்போர்ட் கிளப்பால கிரிக்கெட் கிளப் ஒன்று இருக்கும், ஃபுட்பால் கிளப் ஒன்று இருக்கும். அந்த கழகங்கள் அனைவரும் என்ன செய்வீங்க? தலைவர் சொல்லுவாரு, கழக பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாரு, விளையாடக்கூடிய மாணவர்கள் அனைவர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படித்தான் நம்மளுடைய ஏரியால இருக்கக்கூடிய பள்ளிவாயல்ல ஒரு சிரமதான வேலை நடக்க போகுது. அதே மாதிரி ஏரியால இப்ப யார் சரி மவுத் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அங்க மையவாடிக்கின்றது. இப்ப மையவாடி அடக்கிறதுக்கு மையவாடி கிண்டுவாங்களே, அதே மாதிரி பலதரப்பட்ட தேவைகள் இருக்கும் மனிதர்களுக்கு. அதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த கழகங்கள் முன் வரும். விளங்கிட்டாங்க மயிர்? இப்ப விளங்கிட்ட கழகங்கள்டா. உங்களோட ஃபுட்பால் கிளப், கிரிக்கெட் கிளப் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவாங்க. அதைத்தான் கழகங்கள்னு சொல்றேன். மன்றங்கள்னு சொன்னாலும் அப்படித்தான். அதற்கொண்டு ஒரு மன்றங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ ஒரு மனிதனுடைய சேவை, சமூக சேவை செய்யக்கூடியது. இப்ப பாருங்க, உங்களுடைய ஏரியால நீங்க இருப்பீங்க. இப்ப அதற்கு ஒரு மன்றங்கள் இருக்கும். இப்ப உங்களுடைய ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு நிகழ்வு நடைபெறப்போகுது. அப்போ சிறுவர்களுக்கு, மண்டசரி பிள்ளைகளுக்கும் கிரேட் 1ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன செய்வாங்க? விளையாட்டு போட்டிகளை நடாத்துவாங்க. பிள்ளைகளுக்கான உற்சாகத்தை கொடுப்பாங்க, ஊக்குவிப்பை கொடுப்பாங்க. இதற்கான மன்றங்கள் என்ன செஞ்சிருக்கும்?
நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். விளங்குதா? அப்ப இதெல்லாம் மனிதனுக்கு ஒரு தேவையாக இருந்தாலும் ஒரு பிசினஸ்ல இலாப நோக்கமின்றி, இலாபம் இல்ல அவங்களுக்கு, சும்மா செஞ்சு கொடுப்பாங்க. விளங்குதா உமைர்? நீங்க என்ன செய்யுங்க, ஃபுட்பால் கிளப் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உமைருடைய ஃபுட்பால் கிளப், உமைர் தான் தலைவர். அப்போ உமைர் சொல்றாரு, சார் என்னென்று சொன்னால் கழகங்கள்னு சொன்னால் என்னிட்ட இருக்கக்கூடிய கழகம் ஃபுட்பால் கிளப், அது சொல்றாரு டுடே என்னன்னு சொன்னால் பள்ளி வாயல்ல, இன்றைக்கு பள்ளி வாயல்ல சிரமதான வேலை நடக்க போது, அதை நிவர்த்தி செய்து கொடுப்பதற்கு, அதை பூர்த்தி, அதாவது அதை செய்து கொடுப்பதற்காக என்ன செய்யற, நம்மட கழகங்கள் எல்லாம் அணைச்சி அழைத்து இலாப நோக்கம் இல்லாம சும்மா செஞ்சு கொடுத்துட்டு வார. இதைத்தான் இலாப நோக்கம் என்று, இலாபம் இல்லை. அவங்க அந்த 20,000 பொருளை 25,000க்கு விற்பனை செய்து லாபம் பெற மாட்டாங்க. விளங்குதா? அப்ப இலாப நோக்கம் இன்றி தான் அவங்க செயற்படுவாங்க. இப்ப விளங்கிடாவுமே? ஆல் கிளியர்? உங்களுக்கு இலாப நோக்கம் இன்றி செயற்படும் உதாரணம் ஓகே தானம்மா? ஓ, சங்கம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஓகேவா? இலாப நோக்கம் இன்றி செயற்படும் நிறுவனங்கள் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார். அஃப்ராஹானி, நீங்க உங்களுக்கு 100% ஓகேன்னா மட்டும்தான் ஓகேன்னு போடணும். ஓகே உமேர், நீங்க என்ன சின்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, விட்டுட்டு போகக்கூடா. ஓ லெவல் மாதிரி விட்டு விட்டு போகக்கூடா. சிறிய நுணுக்கமான, சார் இது எனக்கு கொஞ்சம் விளங்கல்ல, இது இந்த இந்த சைட் கொஞ்சம் விளங்கல்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா நீங்க சொல்லணும். நான் சொல்லி தருவேன், எத்தனை முறைனாலும் சொல்லி தருவேன். ஓகே சார். ஓகே. சஹாமா, ஹிஸ்மா ஓகே, சுமையா, உமேர், அஃப்ரா ஓகே, ஆயிஷா ஓகே, குட். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஏ லெவல ஓ லெவலோட வச்சு தீர்மானிக்காம இப்போதிலிருந்து படிச்ச ஆரம்பிங்க. மோட்டிவேட் ஆகிக்கொள்ளுங்க. விளங்குதா? மோட்டிவேட் ஆகிக்கொள்ளுங்க. அப்ப நம்மளோட கிளாஸ்ல 8 ஏபி எடுத்த ஸ்டூடெண்டும் இருக்காங்க, எல்லா நல்ல டேலண்ட் உள்ள ஸ்டூடெண்டும் இருக்காங்க. அப்ப நம்மளோட ஸ்டூடெண்ட் ஐலண்ட் ரேங்க் வரக்கூடியவர்களும் இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1 வரக்கூடியவங்களும் இருக்கீங்க. அப்ப கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளணும், நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாலும் இப்படி சொல்லுங்க, நீங்க பிசிக்கலா கிளாஸ் போய் நம்ம இப்படி படிக்க தேவையில்ல, நீங்க ஆன்லைன்ல நாங்க படிச்சு கொள்றோம், டியூட் தாராரு, டியூட்டுக்கு சேர் எல்லாம் எல்லாம் என்ன செய்யறாரு. விளங்குதா? அப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் அழைச்சு கொள்ளுங்க, அவங்களையும் சும்மா கஷ்டப்படுத்தாதீங்க. கிளாஸுக்கு போய் அவங்க டயர்ட் ஆகி கிளாஸுக்கு தன்னால போய் அவங்க அங்க போய் என்ன செய்வாங்க, கிளாஸ்ல கூட ஃபீஸ் எடுப்பாங்க. கிளாஸுக்கு போன உடனே அவங்க என்ன செய்வாங்க, சிலபஸ் குயிக்ல முடிக்க மாட்டாங்க. அப்ப உங்களுடைய நண்பர்களை அழைச்சி சொல்லுங்க, இப்படித்தான் நீங்க கிளாஸுக்கு வரேன்னு சொன்னா சொல்லுங்க, அவங்களுக்கும் பாவம் இல்லையா? நீங்க மட்டும் படிச்சு கொள்ளாம எல்லாரையும் அணைச்சு கொள்ளுங்க. அப்ப நீங்களும் என்ன வாழ்க்கையில இருந்து முன்னேறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்ப இதெல்லாம் 80 எடுத்த டிஸ்ட்ரிக்ட். எஸ்மா, நான் ஒண்ணு சொல்லவா? மெத்ஸ்ல, அதாவது மெத்ஸ்ல விடுங்களேன், கொமர்ஸ்ல சரியா ஸ்டூடெண்ட்ஸ், 2 சியும் 6 எஸ் எடுத்த மாணவன் கொமர்ஸ்ல 2 சி 6 எஸ், மெத்ஸ்ல கூட எஸ் அவருக்கு சி இல்ல, தமிழ் பாடத்திலையும் அவருடைய இஸ்லாம் ஒரு பாடத்திலையும் சி, மத்த 6 எஸ். யூனிவர்சிட்டி போகலாமா? போகலாம். அப்ப 6, அப்ப இவர் இப்படி பாடம் இப்படி ரிசல்ட் எடுத்திருக்கிறாரு. அப்ப ஸ்டூடெண்ட் இவருடைய ஏ லெவல் ரிசல்ட் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3 3A. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இமான் உங்களோட இதை கட்டு. அப்ப உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்ன? அவருடைய டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3. அப்ப உங்களுக்கு நீங்க நினைச்சு கொள்ள கூட, நான் 8 AB என்று சொன்னதால தன்னால படிச்சு கொள்ளலும்னு சொல்லி, 9A என்று சொல்லியும் தன்னால படிச்சு கொள்ளலும்னு சொல்லி, நீங்க ஏ லெவலுக்கு ஒரு கிளாஸும் கட் பண்ணாம நான் தரக்கூடிய நோட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்யணும், ஆரம்ப கட்டத்துல இருந்து நல்லா படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸே தேவையில்லை. ஓ லெவல் ரிசல்ட்ஸே இங்க தேவையில்லை. ஏ லெவல்ன்றது வேறு, அது வேறு ஒரு ரகம். விளங்குதா? நீங்க கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளணும், ஏ லெவல்ல நீங்க வேற மெத்தட்ல படிச்சு கொடுங்க. நான் சொல்ற மெத்தட்ல, இந்த மெத்தட்ல ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு நோட்ஸையும் விடாம நீங்க தஹஜத், அதாவது இந்த பிசினஸ் ஸ்டடிஸ் நோட்ஸ் சப்ஜெக்டை 4 மணிக்கிழமை படிங்க. தொடர்ச்சியாக 2 வருடமும் 4 மணிக்கிழமை படிக்கக்கூடிய மாணவன் எவராக இருந்தாலும் சரி, ஓ லெவல்ல 6 பாடம் பாஸ் பண்ணக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, ஐலண்ட் ரேங்க் 10க்குள்ள கட்டாயம் வருவான், கட்டாயமா வருவான். இதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளும் விடக்கூடா. ஒவ்வொரு நாளும் நைட்ல என்ன செய்யணும், 4 மணிக்கு எழும்பிக் கொள்ளணும். நைட்ல 10 11 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். இதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும். ஓகே.
அப்ப இலாப நோக்கம்ன்றது விளங்கிட்டு, இலாப நோக்கம் இல்லாமன்றதும் விளங்கிட்டு, பிசினஸ் என்னன்னு சொல்லி தந்துட்டேன். ஓகேமா? ஓகே. இப்பதான் நம்ம பார்க்க போறது ஸ்டூடெண்ட்ஸ், மனிதனுடைய தேவைண்டா என்ன, விருப்பம்டா என்ன. ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம பாஸ் பேப்பருக்கு போவோம். அடுத்தது கிளாஸை முடிச்சு கொள்வோம். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் தரக்கூடிய இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி கொள்ளணும், ஃபுல்லா பாடம் ஆகிக்கொள்ளணும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், பொருளாதார நடவடிக்கைன்னு ஹைலைட்டை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இருக்கு பாருங்க, பொருளாதார நடவடிக்கைண்டா பார்த்துக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வணிகம் என்பது மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறது தானே. நான் சொன்னேன் உங்களுக்கு, இலாப நோக்கமோ இலாப நோக்கம் இல்லாமலோ என்ன செய்யும், மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யும், மனித விருப்பங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யும். இதுதான் பொருளாதார நடவடிக்கை. அதனை நிறைவு செய்வதற்காக ஏற்படக்கூடியதுதான் பொருளாதார நடவடிக்கை. அப்ப பொருளாதார நடவடிக்கை என்றால் என்னன்னு கேட்டா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், வணிகம், அதாவது மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக உள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் பொருளாதார நடவடிக்கை. ஓகே, பொருளாதார நடவடிக்கை. ஓகேமா? இதை சும்மா நோட் மேல பார்த்துக்கொள்ளுங்க, இதை பின்னுக்கு டீப்பா சொல்லி தருவேன். அப்ப இப்ப வாரம் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை தேவை, தேவை இங்க ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க, விருப்பம். அப்ப தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடை கேட்பான் எக்ஸாம்ல. தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை எக்ஸாம்ல கேட்டிருக்கான், எம்சிக்குள்ள கேட்டிருக்கான். நான் இப்ப பாஸ் பேப்பர் உங்களுக்கு காட்டுவேன். அப்ப உங்களுக்கு என்ன செய்யும், இப்போது நீங்க பாஸ் பேப்பர்லாம் பயப்பட வேணாம். நீங்க பாஸ் பேப்பரோ நான் உங்களுக்கு கேள்வி செய்கின்ற பொழுது பயப்பட வேணாம். இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய யூனிட் பேஸ் எக்ஸாம் வெப்பன், எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் 90க்கு மேல தான் எடுக்கணும். எல்லாரும் படிச்சிருக்கணும், ஒன்று விடாம எல்லாத்துலயும் 90 எடுத்து வாங்க. யூனிட் பேஸ் எக்ஸாம்லாம் நீங்க டேர்ம் எக்ஸாம் நடக்கும் உங்களுடைய ஸ்கூல்ல, நீங்க எனக்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக முதலாவது வரணும். அதே மாதிரி என்ன செய்யணும், 100 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகே, அப்ப நான் சொல்லித்தரேன் தேவைன்னா என்ன. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், தேவைன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். என்னன்னு சொன்னாலுமா, மனிதன் இருக்கான் தானே, அவன் கட்டாயம் இப்ப ஒரு மனிதன் உடலை நல்லா பார்த்து கொள்ளணும். நம்மட உடல் இருக்கு தானே, நம்மட நோயை நல்லா பார்த்து கொள்ளணும். அதன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், மனிதன் கட்டாயமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியதுதான் தேவை, உடல் உள ரீதியானது. விளங்குதா? நீங்க இப்ப டாக்டர்கிட்ட போகாம நீங்க என்ன செய்வீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போய் உடல் ரீதியானதெல்லாம் தீர்த்து, அத உடல், மனிதனுடைய தேவை என்பது வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்டதுன்னு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைக்கு வரையறுக்கப்பட்டதுன்னு பக்கத்துல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வரையறுக்கப்பட்டது, தேவைக்கு பக்கத்துல வரையறுக்கப்பட்டதுன்னு சொன்னா மட்டுப்படுத்தப்பட்டது. விளங்குதா? இப்ப உணவு, உடை, உறையுள் இதான் இவங்களுடைய தேவை. ஆனா விருப்பம் வரையறை அற்றது. விருப்பத்துக்கு பக்கத்துல போட்டுக்கொள்ளுங்க, வரையறை அற்றது. தேவைன்னா வரையறுக்கப்பட்டது, விருப்பம்னா வரையறை அற்றது அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்க, மனிதன் கட்டாயமாக, இம்பார்ட்டன்ட், கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய, பாருங்க இந்த சொல்லிருக்கு, நிறைவேற்ற வேண்டிய உடல் உள ரீதியான நிலைமைகளே மனித தேவை என்று அழைக்கப்படுமாம். அப்ப ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க, எல்லாம் ஹைலைட் பண்ணாம மனிதனுடைய உடல் உள நிலைமைகளே அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. மனித உடல் உள நிலைமைகளே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், உதாரணம் எப்படி வரும்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு உயிரை வாழ வைப்பதற்காக நீங்க என்ன செய்யணும், கட்டாயமாக உடை தேவை. நீங்க உடை இல்லாம ரோட்ல நீங்க நடமாடுவீங்களா? யார் சரி நடமாடுவீங்களா? இல்ல. கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய தேவை ஒன்று உடை. அப்ப உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க, உடை. இது எக்ஸாம்பிள், இது உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க, உடை, உடை. ஓகே, அப்ப அதுக்கு கமா போட்டுக்கொள்ளுங்க, உடைன்னு போட்டுட்டதுக்கு கமா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து உறையுள் அல்லது வீடு, வீடுன்னு போட்டுக்கொள்ளுங்க, வீடு. ஸ்டூடெண்ட்ஸ், உறையுள்னு சொன்னாலும் சரி, வீடுனாலும் சரி, நீங்க கட்டாயம் உறையுள்னு போட்டா நல்ல, உறையுள்னு போட்டுக்கொள்ளுங்க, உறையுள்னு போட்டுக்கொள்ளுங்க. மனிதன் என்பவன் தூக்கம் இல்லாமல் இருந்த உயிர் வாழ்வானா? வீடு இல்லாம இருந்த உயிர் வாழ்வான். அவன் உயிர் வாழ்வான், வீடு இல்லாம காட்டிலையும் வாழ்வான். ஆனால் தூங்காம உயிர் வாழ்வானா? உறையுள் இல்லாம, அவனுக்கு தூக்கம் இல்லாம உயிர் வாழ்வானா? தூக்கம் இல்லாமல் உயிர் வாழ்வானா? இல்ல. அவனுக்கு கட்டாயம் தூக்கம் தேவை. தூக்கம் இல்லாட்டி அவன் என்ன செய்வான், குறிப்பிட்ட காலம்
அதுக்கு பின்னால் நோய் வரும், அதுக்கு பின்னால் என்ன செய்யும், உடல்நலம் சுகம் இல்லாம போவான். அப்ப என்ன செய்வான், அவன் உடனடியாக டவுன் ஆகிடுவான். அப்ப கட்டாயம் தூக்கம் தேவை. அடுத்த அடுத்த உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. உறையுள். 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 அடுத்த உதாரணம் போட்டுக்கொள்ளுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இதான் உங்களுடைய கட்டாயமான ஒரு தேவை, நீங்க பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை. இப்ப நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால உங்களோட உமா அப்பா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாடை தின்னாம தூங்குவீங்களா? யார் சரி? இல்ல. உயிர் வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அதை செய்தே ஆக வேண்டும். அதுதான் தேவை. அப்ப உணவு போட்டுக்கொள்ளுங்க. உணவு. அடுத்த எக்ஸாம்பிள் உணவு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இது மூன்று தான் அடிப்படை தேவை. இது மூன்று தான் அடிப்படை தேவை உங்களுக்கு. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தேவை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். செட்ல போட்டிருக்கேன், அதை சொல்லி தருவேன். ஓகே ஓகே, செட்ல போட்டிருக்கேன்னு சொல்லி தருவேன். அடுத்தது இங்க பாருங்க, விருப்பம் சொல்லியிருக்கிறான். ஓகே தானே? கிளியர். விருப்பம் சொல்லியிருக்கிறான். மனிதன் தேவைகளை இப்ப சொல்லுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப பாருங்க, ஒரு மனிதன் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் தேவைக்கு நீங்க உதாரணம் எழுதிருப்பீங்க, உடை எழுதிருப்பீங்க, அதே மாதிரி உறையுள் எழுதிருப்பீங்க, அதே மாதிரி உணவு எழுதிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க நிறைவேற்ற வேண்டிய தேவை. ஆனா இங்க பாருங்க, நீங்க அந்த தேவையை நிறைவேற்றணும், கட்டாயம் வரையறுக்கப்பட்டது. அதனை பூர்த்தி செய்து கொள்ற அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வீங்க. நீங்க உணவு, உங்களுக்கு சாப்பாடு தின்னணும், அதை பூர்த்தி செஞ்சு கொள்ளுவீங்க. உடையை நீங்க போடுவீங்க, பூர்த்தி செஞ்சு கொள்ளுவீங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்வீங்க, வீடு உறையுள்ள நீங்க நீங்க என்ன செய்வீங்க, உறங்குவீங்க வீட்டுக்குள்ள. அது உங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்ப செய்து கொள்ளும், பூர்த்தி செய்து கொள்ளும், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, பல்வேறு முறை அல்லது வடிவமைப்பு. இதுதான் விருப்பம். பல்வேறு முறை அல்லது வடிவமைப்புனா உங்களுக்கு தேவை உணவு, ஆனால் வடிவமைப்பு அங்க முறை என்ன இருக்கு? பிரியாணியா அல்லது ஃப்ரைட் ரைஸா, கொத்து பராட்டாவா, நூடுல்ஸா? அது உங்களோட விருப்பம். நீங்க எது சாப்பிடுவீங்க, எது சாப்பிட மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப தேவைன்றது உணவு தான். ஆனால் உங்களுக்கு வேறுபடக்கூடியது வடிவமைப்பு என்ன? பலதரப்பட்ட உணவு. மார்க்கெட்ல பலதரப்பட்ட உணவு காணப்படும். ஹுமைத் என்ன செய்யறாரு, எனக்கு தேவை உணவு. அப்ப அவர் செய்யறாரு, எனக்கு நான் கொத்து பரோட்டா சாப்பிடுறல, பிரியாணி சாப்பிட போறேன், எனக்கு அதான் பிடிக்கும். அப்ப பிரியாணியை சாப்பிடுறாரு. அதுதான் விருப்பம். அப்ப ஒவ்வொருவருக்கும் பலதரப்பட்ட விருப்பம் காணப்படும். இப்ப ஹுமைத்தாக இருக்கலாம். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஹுமைத்தாக இருக்கலாம், ஆயிஷாக இருக்கலாம், ஆதித்தாக இருக்கலாம், ஃபாத்திமா, ஹனாவா, அனைவராகவும் இருக்கலாம். உங்களுக்கு தேவை என்ன? தேவை என்னம்மா? தேவை உணவு. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒன்றாத்தான் காணப்படும் தேவை. ஹுமைத்துக்கும் ஃபாத்திமா, ஹஸ்னா, ஹிஸ்மா எல்லாருக்கும் என்ன தேவை? உங்களுக்கு கட்டாயம் ஒன்றாத்தான் காணப்படும், உணவு. உங்களுக்கு உணவு தேவை. ஆனால் ஹுமைத்துக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், ஆதித்துக்கு பிரியாணி பிடிக்கும், ஹஸ்னாக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். அப்ப உணவுல வேறுபடுது. இப்ப விருப்பம் உங்களுக்கு என்ன செய்யுது? வரையறை இல்லாம போகுது, எல்லை இல்லாம போகுது. அப்ப அதைத்தான் நீங்க சொல்லுது, நீங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ற வடிவமைப்பு. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப பாருங்க, உடை கட்டாயமாக ஹுமைத்தும் போடணும், அது தேவை. உடை உடை நீங்க கட்டாயமா போட்டே ஆகணும். ஹுமைத்தும் போடணும், உமரும் போடணும், அதே மாதிரி திலக்ஷனாவும் போடணும், தீபிகாவும் போடணும், எல்லாரும் போடணும், கமலும் போடணும், இமானும் போடணும், ரசா எல்லாரும் போடணும். நீங்க உடன், ஓ சாரி, உடை. அப்ப உமைத் நினைக்கிறாரு, நான் பெகி டவுசர். இப்ப பாருங்க, நிறைய ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கக்கூடியது பெகி டவுசர், கால் பெருசா இருக்கக்கூடிய டவுசர். அப்ப இன்னொருவர் நினைக்கிறாரு, இல்ல நான் இறுக்கித்தான் போடுவேன். அப்ப அவங்களுடையது விருப்பம். அப்ப தேவை உடைதான், அவங்களுக்கு உடுப்புத்தான் தேவை. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்றாங்க? இப்ப உங்களுக்கு நீங்க உதாரணமாக கேர்ள்ஸாக இருக்கலாம். நீங்க என்ன செய்வீங்க? வெட்டிங் போறேன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்வீங்க? பலதரப்பட்ட கலர் உடைதான் உங்களுக்கு தேவை. நீங்க என்ன செய்வீங்க? லெஹங்கான்னு சொல்லுவாங்கண்ணா, லெஹங்கான்னு சொல்லுவாங்க. அது பலதரப்பட்ட கலர்ஸ்ல நீங்க என்ன செய்வீங்க? பலதரப்பட்ட டிசைன்ல என்ன செய்வீங்க? நீங்க போட்டுக்கொள்வீங்க. உரையுள் என்ன தேவை? கட்டாயமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியது தேவை.
ஆனாலும் ஹுமைத்தோ ஹாஸ்னா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? உங்களுடைய வீடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பெயிண்ட் பண்ணுவீங்க, கலரை வடிவமைப்பீங்க, பெட்ரூம் எப்படி செய்யணும்னு சொல்லி வைப்பீங்க. அப்ப என்ன செய்வீங்க? அது விருப்பம், உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியதே தேவையாகும். அப்ப நீங்க இந்த வரைவிலக்கணத்தை நாப்பும் பாடமாக்கி கொள்ளுங்க, அதற்கான உதாரணத்தையும் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ ஓகே, இந்த இந்த செட் போட்டிருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த செட்டை நிவர்த்தி செய்வோம். நிவர்த்தி செஞ்சுட்டு பாஸ்பவருக்கு போலாம். இங்க பாருங்க, உணவு போட்டிருக்கு பாருங்க. உணவு தேவை, உணவு. அப்ப இங்க விருப்பம் போட்டிருக்கு பாருங்க. அப்ப இப்ப உணவு தான் ஹுமைத்துக்கு தேவை. அப்ப இங்க பாருங்க, விருப்பம் சோறாக இருக்கலாம் அவருக்கு. அவர் சோறு தின்னாட்டி, அவர் சாப்பிடாட்டி பான் தின்னலாம், சாப்பிடலாம். அப்ப இடியப்பம் சாப்பிடலாம். இதெல்லாம் அவர்களுடைய விருப்பம். அப்ப தேநீர் சாப்பிடலாம். அப்ப கட்டாய தேவை மனிதன் நிறைவேற்றி உங்களுக்கு அடிப்படை 100 பேர் இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதனுக்கும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டியது உணவு. உணவு இருந்தா தான் மனுஷன் வாழ்வான். ஆனால் அவன் பல்வேறுபட்ட வடிவங்களான அதாவது இங்க சொல்லியிருக்கு பாருங்க, முறைகள் அல்லது வடிவங்கள். அப்ப இங்க என்ன சொல்லிருக்கு? சோறு, பான். எல்லாரும் நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை தின்னுவீங்க, சாப்பிடுவீங்க. இதைத்தான் சொல்லுது. அப்ப இங்க உடை, உடைக்கு கீழே எங்க என்று சொன்னா, உடை உங்களுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் தேவை. உடை கட்டாயம் தேவை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப உடை கட்டாயம் தேவைண்டாமா? கட்டாயம் தேவைண்டா. இங்க பாருங்க. அப்ப அதுக்கு விருப்பம் என்ன சொல்லுங்க பாப்போம். யார் சரி, நீங்க கெட்டிக்கார பிள்ளைகள் விருப்பம் மைக் ஓன் பண்ணியோ சொல்லுங்க. விருப்பம் இதுதான் செய்யறதுக்கு, எனக்கு விருப்பம் இதுதான் உடைக்கு. சொல்லுங்க பாப்போம், யார் கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லி. தேவையான சொல்லி தந்துட்டேன். விருப்பம் என்ன உங்களுக்கு? உடை நீங்க போடணும் கட்டாயம். அப்ப விருப்பம் என்ன இருக்கு? யாருக்கும் விருப்பம் இல்லையா? என்ன உடை போடணும், எது செய்யணும்னு சொல்லி விருப்பம் இல்லையா? அப்போ ஓகே, அப்ப விளங்கி கொள்ளுங்கம்மா. அதுக்கு யாருக்கும் சொல்லிடுறேன். இப்ப பெரியதாக, அழகாக, ஓகே, பெரியதாக அழகாக அதெல்லாம் ஓகே, உங்களுடைய விருப்பம். ஓகே பேகி, அதெல்லாம் சரி. ஓகே, வேற ஓல்ட் மணி கிட்ஸ் சார். ஓகே, ஓல்ட் மணி கிட்ஸ். ஓகே குட், எல்லாம் ஓகே. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவு வயதானாலும் அவருடைய அழகும் ஸ்டைலும் குறைஞ்சிருக்காது. ஏன்? ஏன் குறைஞ்சிருக்காது? அவர் ஆரம்ப காலத்திலேயே சாரன் உடுத்தாம டவுசரே போட்டு வந்திருப்பார். உடைதான் அவங்களுடைய தேவை. அப்ப அவர் காட்சட்டை. அப்ப இப்ப பாருங்க, இப்ப ஒரு நபர், சில சில உங்களோட ஃப்ரெண்ட்ல, உங்களோட நண்பர்கள்ல இருப்பாங்க பாருங்க, ஷர்ட் போட மாட்டார். சில நபர் டி-ஷர்ட் தான் அவருக்கு வேணும். அப்ப உங்களுக்கு தேவை உடை. அப்ப என்ன செய்யறாரு? உடைய அவர் என்ன செய்யறாரு? மாத்திக்கொள்றாரு. என்ன செய்யறாரு? உடைய அவர் மாத்திக்கொள்றாரு, விருப்பத்தை தான் மாத்திக்கொள்றாரு. எனக்கு ஷர்ட் போடலாம், டி-ஷர்ட் தான் நான் போடுவேன். அப்ப டவுசர், எனக்கு சாரன் உடுத்தையெல்லாம் டவுசர் தான் நான் போட்டுக்கொள்வேன். எனக்கு இந்த கலர், அதாவது எனக்கு ப்ளூ கலர் பிடிக்காது, நான் எல்லோ கலர் தான் போடுவேன். அப்ப அது அவருடைய உடை, அவருடைய உடை தேவையை கேட்ப அவர் விருப்பத்தை மாற்றிக்கொள்றாரு. இப்ப நீங்க கேர்ள்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். கேர்ள்ஸுக்கு நீங்க வெட்டிங் போறேன்னு சொன்ன சில ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு லெஹங்கா பிடிக்காது, தாவணி சட்டை, அதே மாதிரி பாவாடை சட்டை தான் பிடிக்கும். பாவாடை சட்டை, லெஹங்கா, இது அவங்களுடைய விருப்பம். ஆனா அவங்களுக்கு உடைதான் தேவை. அவங்க உடுப்பு கட்டாயம் போட்டே ஆகணும். யாராக இருந்தாலும் உடை கட்டாயம் தேவை. அப்ப இது உங்களுக்கு பூரண விளக்கமாக இருக்கும். எஸ் ஆர் நோ? ஓகே குட். அப்ப தட் இஸ் a பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னு சொன்னால், மனிதனுக்கு உடை கட்டாயம் தேவை. ஆனால் இங்க பாருங்க, உணவுல வேறுபடுது தானே, சோறு பான். அதே மாதிரி தான் இங்க. உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. காட்சட்டை, டி-ஷர்ட், சட்டை போட்டுக்கொள்ளுங்க. காட்சட்டை, டி-ஷர்ட், டீ போட்டு உங்களுக்கு அங்க இங்கிலீஷ்ல எழுதி கொள்ளுங்க. டி-ஷர்ட், சட்டை, அது 3 போட்டுக்கொள்ளுங்க. காட்சட்டை, டி-ஷர்ட், சட்டை, அதை போட்டுக்கொள்ளுங்க. காட்சட்டை, டி-ஷர்ட், சட்டை, இதுதான் அதற்குரிய விருப்பம். அவருக்கு டி-ஷர்ட் போடலாமா இருக்கலாம்,
சட்டை போடலாக இருக்கலாம், அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அவங்க தனிநபருக்குத்தான் விருப்பம் வேறுபடும். ஆனால் பொதுவாக தேவை என்பது எல்லோருக்கும் பொருந்தும். இப்ப ஹுமைத்துக்கும் தேவை பொருந்தும், எனக்கும் அஸ்வர் சேருக்கும் தேவை பொருந்தும். விளங்குதா? ஹஸ்னாக்கும் தேவை பொருந்தும். ஏன்? அவங்களுக்கு உணவும் தேவை, உடையும் தேவை. ஆனா எனக்கு பிடிப்பது சோறு, ஆனா ஹுமைத்துக்கு பிடிப்பது பான். அவருடைய விருப்பம், எந்த விருப்பம் சோறு. அது தான் வேறுபடும், விருப்பம் தான் வேறுபடும். ஆனா தேவை வேறுபடாது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க மேல. தேவை வேறுபடாது, எல்லோருக்கும் பொதுவானது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தேவை எல்லோருக்கும் பொதுவானது, வேறுபடாது. ஆனால் விருப்பம் ஒவ்வொரு தனிநபரிடம் வேறுபடும். அப்ப இது உங்களுக்கு இலகுவாக விளங்கும். விருப்பம் என்ன செய்யும்? ஒவ்வொரு தனிநபரிடமும் வேறுபடும். ஓகே, குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பாருங்க, வீடு. மார்க் பண்ணிக்கொண்டீங்களா? மார்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவை எல்லோருக்கும் பொதுவானது, விருப்பம் நபருக்கு நபர், ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும். அப்ப வீடு, எனக்கு குடிசை வீடு தான் பிடிக்கும். அஸ்வர் சருக்கு குடிசை வீடு தான் பிடிக்கும். ஆனா ஹுமைத்துக்கு மாடி வீடு பிடிக்கும், ஹஸ்னாக்கு மாடி வீடு பிடிக்கும். அது விருப்பம் அவங்கட. குடிசையாக இருந்தாலும் சரி, மாடி வீடாக இருந்தாலும் சரி, விடுதி வீடாக இருந்தாலும் சரி, நார்மலாக. ஆனால் வீடுன்றது ஒரு ஆளுக்கு கட்டாயம் தேவை. அப்ப இங்க உதாரணம் எழுதி கொள்ளுங்க, இதோட உங்களுக்கு விருப்பம் விளங்கி இருக்கும். குடிசை, மாடி வீடு, குடிசை கமா மாடி வீடு, விடுதி. குடிசை கமா மாடி வீடு, விடுதி. இது தனிநபருடைய விருப்பம். எனக்கு குடிசை வீடு பிடிக்கலாம், குமைத்துக்கு மாடி வீடு பிடிக்கலாம். அது ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும். அதைத்தான் சொல்றது. இப்ப ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும் என்ன? அஸ்வருக்கு வேறுபடும், ஹுமைத்துக்கும் வேறுபடும். அது அவங்க அவங்களுடைய விருப்பம். அது அவங்க தான் டிசைன். நீ சொல்லுவீங்க, அது உண்ட விருப்பம் பாப்பா, உண்ட இஷ்டம் சொல்லுவீங்க. உனக்கு பிடிச்சது நீ எடு, அதான் விருப்பம். இலகுவான அமைச்சு. ஆனா வீடு என்றது எல்லோருக்கும் தேவை. அப்ப டுமாரோ என்ன செய்வோம்? இந்த மூணு தான் அடிப்படை தேவை. இதை மூணையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது நாளையும் டுமாரோ பார்ப்போம், என்னென்ன தேவை அதற்குரிய அந்த உதாரணம் தாரன். ஓகே, இப்ப நம்ம பாஸ் பேப்பருக்கு போலாம். அப்ப கிளியர், நான் கிளியர் போடுங்க செட். நம்ம பாஸ் பேப்பருக்கு போலாம். செட் போடுங்கம்மா. எம்சிக்யூ செய்வோம். பாஸ் பேப்பர்ல ஒரு 2 கேள்வி பார்ப்போம். எம்சிக்யூ கோடில் இருக்கிற கேள்வி 2 பார்ப்போம். நீங்க போடுங்க 100% கிளியர் சார். இதை விட விளக்கம் யாரும் தர முடியாது. 100% கிளியர்னு சொன்னா செட் போடுங்க. செட் போட உங்களுக்கு ஜூம் கிளாஸ் தான் புதுசா இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் கிளியர் சார், 100%. ஃபாத்திமா ஓகே, ஆயிஷா கிளியர் ஓகேமா. ஓகே, வேற யார் இருக்கீங்க? ருக்கையா கிளியர் ஓகேமா, ரசா கிளியர் ஓகேமா. ஓகேமா, கபீலோனி ஓகேமா கிளியர். உமேர் ஓகேமா. 100%க்கு அங்கால போகுது உமேருக்கு. குட், 100% கிளியர். அஃப்ரா குட்மா. சுமையா கிளியர் சார். ஹிஸ்மா ஓகே கிளியர் சார். இமான் 100% கிளியர் சார். சியா கிளியர் சார் ஓகேமா. சஹாமா ஓ சார் நல்ல கிளியர் ஓகேமா, குட். ஓகே, அப்ப இப்ப நம்ம என்ன செய்வோம்? பாஸ் பேப்பருக்கு அடி எடுத்து வைக்கலாம். அப்ப டுமாரோ என்ன செய்வோம்? இதற்கான அடுத்தடுத்ததை பார்த்துட்டு போவோம். ஓகே, அப்ப நான் ஓ சார் ஹானா கிளியர் ஓகேமா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பாஸ் பேப்பர், அதாவது நான் படிச்சு தந்தத டுமாரோ நைட்டுக்கு, அதாவது 4 மணிக்கு எழும்பி ஃபுல்லா பாடம் செஞ்சுட்டு பாஸ் பேப்பர் செய்யுங்க. நான் படிச்சு தந்த பிசினஸ்னா என்ன, சோட் எடுத்துக்கொள்ளுங்க. எதை படிக்கணும்? பிசினஸ்னா என்ன, வணிகம்னா என்ன. வணிகம் இலாப நோக்கமும் ஒரு வணிகம் காணப்படுது, இலாப நோக்கமின்றியும் ஒரு வணிகம் காணப்படுது. அப்ப பொருளாதார நோக்கத்தை பாடம், பொருளாதார நடவடிக்கையின பாடம் ஆயிக்கொள்ளுங்க. தேவை என்னன்னு பாடம் ஆயிக்கொள்ளுங்க. தேவை என்ன சொல்லி தந்தன்? மனிதன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறது. சரி, மனிதன் தேவை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டியது. அப்ப விருப்பம்டா ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும் சொல்லி தந்தேன். உணவு, உடை ஒரு தேவை. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப என்ன செய்யுங்க? கட்டாயம் பாடமாக்கிட்டு பேப்பருக்கு போங்க. சாரி, பாடமாக்கி என்ன செய்யுங்க? பேப்பர் செய்யுங்க. நல்லா கிளியர் ஆக்குங்க. ரிவிஷன் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நீங்க மைண்டால சொல்லி பாருங்க, வாயால சொல்லி பாருங்க படிச்சத. ஓகே, இதான் படிப்பு. என்ன டவுட்னாலும் போடுங்க. இப்ப பேப்பருக்கு போலாம். ஓகே, அப்ப பேப்பர் கட்டாயம் முக்கியம். பாஸ் பேப்பர் பாருங்க. என்ன சார் இப்பதான் எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, பேப்பருக்கு போறீங்க, இப்படி எல்லாம் கேள்வி வருமா? இதுக்குள்ளேயே கேள்வி வருமா? வரும். யாரும் இப்படி உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. லாஸ்ட் டைம்ல பேப்பர் செய்வாங்க. யூனிட் 1 முடிச்சிட்டு தான் பேப்பர் செய்வாங்க. உங்களுக்கு செய்கின்ற பொழுது என்ன செய்யும்? மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்டிருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எத்தனாவது ஆன்சர் கெட்டிக்கார பிள்ளைகள்?
ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சொல்லியிருக்கிறான் 2021 பாஸ் பேப்பர்ல ஒவ்வொரு பொருள் சேவை ஊடாகவும் நுகர்வோரது. நுகர்வோருண்டா நம்மளை தான் சொல்றதா? நுகர்வோருண்டா யார சொல்றது? நம்மளை தான் சொல்றது. நுகர்வோர்னா யார சொல்றது? நம்மளை தான் சொல்றேன். அப்ப என்ன பூர்த்தி செய்யப்படும்? பொருளும் சேவையும். கட்டாயம் ஒரு மனிதனுக்கு பொருளும் இருக்கணும், சேவையும் இருக்கணும். இதன் மூலம் வணிக தேவை பூர்த்தி செய்யப்படுமா? முதலாவது தேவை பூர்த்தி செய்யப்படுமா? இரண்டாவது விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுமா? அடுத்தது தேவைகளும் விருப்பங்களும் பூர்த்தி செய்யப்படுமா? அடுத்தது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அருமையான வளங்களை பயன்படுத்துற. அப்ப இதெல்லாம் சம்பந்தமே இல்லை. இருங்க இருங்க காட்டுறேன் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ். 2021 பாஸ் பேப்பர் இருந்தவங்க எடுத்து பாருங்க. நீங்க பாஸ் பேப்பர்ல கட்டாயம் படிச்சு கொள்ளணும். பாஸ் பேப்பர் மெத்தட் இதான். இப்படித்தான் உங்களுக்கு 5 தருவான். ஓகே, 5 கட்டாயம் தருவான். இப்படி ஆன்சர் ஷீட்ல இப்படி ஒரு கேள்விதான் உங்களுக்கும் வரும் 21. ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு ஆன்சர் 3வது. ஆயிஷா சொல்லியிருக்கிறாங்க 3வது. வேற யார் சொல்றீங்க ஆன்சர்? ஆயிஷா 3வது. வேற யார் சொல்றீங்க? ஓகே, ஆயிஷா 3வது, அஃப்ரா 3வது, கருணை 3வது, ஹிஸ்மா 3வது, தீபிகா 3வது, சுமையா 3வது. குட் பார்ப்போம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 3வது. உமைர் 1 அல்லது 3வது. ரசா 1 அல்லது 3வது. சாரி, ரசா 3வது. 2021 பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வி. என்ன கேள்வி? முதலாவது கேள்வி. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, 1 அல்லது 3ன்னு சொல்லி குழப்பி கேட்டிருக்காரு உமைர். உங்களுக்கு படிச்சு தந்தன்மா இங்க நோட்ஸுக்கு உங்களுக்கு நோட்ஸ்ல சொல்லி நோட்ஸை பாருங்க. ஒரு மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறது தான் பொருள் அல்லது சேவைன்னு படிச்சிருக்கிறோம். அதுல பாருங்க, பொருட்கள் அல்லது சேவை ஊடாக மனிதனுடைய என்ன பூர்த்தி செய்யப்படும்? இங்க தேவைகள் உமைர் முதலாவது போட்டிருக்கீங்களா 3வது? தேவைகள் மட்டுமா பூர்த்தி செய்யப்படும்? பொருள் இருக்கும். ஓகே, ஆனால் அப்ப பாருங்க, நீங்க இப்பதான் இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்திருக்கீங்க. பெரும்பாலான ஆட்கள் எல்லாரும் ஆன்சர் கரெக்ட். கரெக்ட். அப்ப சரியா படிச்சிருக்கீங்க. நான் சரியா படிச்சு தந்திருக்கேன். அப்ப இங்க பாருங்க, அப்ப உங்களுக்கு இப்பவே விளங்கும் கிளாஸஸ்ல எவ்வளவு பெனிஃபிட்ஸ்னு சொல்லி. விளங்குதா? இப்படி ஒரு எம்சிக்கு உங்களுக்கு வரும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு பொருள் சேவை ஊடாக தேவை பூர்த்தி செய்யப்படும். அப்போ சரிதான், ஆனா இன்னொன்று குறையுதே. மனிதனுடைய ஒரு பொருள் மூலமும் சேவை மூலம் மனிதனுடைய தேவை மட்டுமா பூர்த்தி செய்யப்படும்? இல்ல, விருப்பங்களும். அப்ப இங்க பாருங்க, விருப்பங்கள் மட்டும் தந்திருக்கான். அப்ப ரெண்டையும் வேறுபடுத்தி தந்துட்டான். இப்ப இந்த விருப்பத்தையும் இங்க எட்டாக்கி இருந்தான்டா அந்த ஆன்சர் சரி. அப்ப இங்க 3வதுக்கு வாங்க. இங்க 3வதுக்கு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, தேவையையும் விருப்பத்தையும் பூர்த்தி செஞ்சிருக்கிறானா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் தேவையையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறா என்ன? பொருள் சேவை ஊடாகத்தான் நுகர்வோருடைய தேவை விருப்பம் பூர்த்தி செய்யப்படும். அப்ப எல்லோரும் சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. 100% கரெக்ட். அப்ப நீங்க எது பிழைன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு வாங்க. அப்ப நீங்க பொருள் சேவை ஊடாக இதான் எம்சிக்யூ செய்யற பேட்டர்ன். பொருள் சேவை ஊடாக மனிதனுடைய தேவை விருப்பம் பூர்த்தி செய்யப்படும் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப பாருங்க ஆன்சரை. தேவை விருப்பம் இருக்கா? இல்ல, தேவை மட்டும். அப்ப அது பிழை, வெட்டிடுங்க. விருப்பங்கள் பூர்த்தி, தேவை வரல, தேவை இதுல இருக்கணும். அப்ப அதை வெட்டி விடுங்க. அப்ப இங்க பாருங்க, தேவை விருப்பங்கள் பூர்த்தி செய்ய. அப்ப இது மார்க் சரி. அப்ப இங்க பாருங்க, தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்ய அருமையான வளங்கள் எல்லாம் இங்க சம்பந்தமே இல்லை. இப்ப இங்க பாருங்க, அருமையான வளங்கள் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் நீங்க புள்ள வெட்டிடுங்க. இங்க தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுதான் ஒவ்வொரு பொருள் சேவை ஊடாகவும். அப்ப 100% உங்களுக்கு கிளியரா இருக்கும். அப்ப 2021 பாஸ் பேப்பர் அது. அப்ப இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2022 பாஸ் பேப்பர்லயே முதலாவது கேள்வி. இப்ப இங்க பாருங்க, மனிதனால் கட்டாயமாக நிறைவேற்றிக் கொள்ளப்பட வேண்டிய உடல் உல நிலையினை இனம் காணுவது. சொல்லுங்க ஆன்சரை குயிக்ல டக்குன்னு சொல்லுங்க. மனிதன் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியது. ஒவ்வொருவரும் குயிக்ல சொல்லுங்க. இதுக்கு எத்தனாவது? ரசா ஓகே 3வது, உமைர் 3வது, அஃப்ரா 3வது, ஆயிஷா 3வது, ஹிஸ்மா 3வது. ஓகே குட். சுமையா 3வது. குட். ஓகே குட். ஆதித் 3வது. குட். வேற யார் இருக்கீங்க? ருக்கையா குட். ஓகேமா. இமான் குட். ஓகே 3வது. தீபிகா 3வது. ஓகே குட். வேற யார் இருக்கீங்க? வேற யார் இருக்கீங்க? அவ்வளவு பேர் தானே, எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. குட். அப்ப நல்லா படிச்சிருக்கீங்க.
சஹாமா குட். அப்ப நல்லா படிச்சுட்டு வந்திருக்கு, நல்லா படிச்சிருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நோட்ஸ் நீங்க என்ன செய்யணும், மைண்ட்ல நிக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு போக கூடாது. இதான் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இதான் விடக்கூடிய பிழை. நான் படிச்சிட்டேன், தேவைன்னு எனக்கு தெரியும், இதை விட்டுட்டு போகலாம்னு நீங்க இருக்க வேணாம். என்ன செய்யுங்க, கட்டாயம் ஒவ்வொரு நாளும் நீங்க பிசினஸ் ஸ்டடிஸை ரீட் பண்ணி மனப்பாடமாக்கி கொட்டுங்க. உடல் நரம்புல ஓடணும் உங்களுக்கு. எத்தனையாவது பேஜ்ல தேவை விருப்பங்களை சொல்லுதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எத்தனையாவது பேஜ், முதலாவது பேஜ்ல சொல்லணும், அப்படி பாடமாக்கி கொள்ளுங்க. படிச்சு கிளிங்க, ஃபுல்லா படிச்சு கொள்ளுங்க. அப்ப பாருங்க, உடல் உள ரீதியான நிலைமைன்னு சொன்னா கட்டாயம்னு சொன்னா விருப்பம் கட்டாயமா இல்ல. விருப்பம் என்பது மனிதனுடைய ஒவ்வொருடைய விருப்பம், அது இல்ல. பொருள் கட்டாயம் நிறைவேற்றணும், அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. இப்ப தேவைதான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு மனிதன் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியது உணவு தேவை, உடை தேவை. அவர் அப்படி இருந்தால்தான் அவருக்கு உயிர் வாழ முடியும்னு சொல்லுது. இதுதான் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியது. அப்ப 100% கிளியர். ஓகே. ரெண்டு பேப்பர் தான், எல்லா பேப்பர்லையும் எடுத்து பாருங்க. இப்படி முதலாவது கேள்வி, இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கும். எல்லா பேப்பரையும் நீங்க படிச்சுட்டு செஞ்சுட்டு டுமாரோ வாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, சார் பிசினஸ் ஸ்டடீஸ் எல்லோரும் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட வந்தோம், இப்படி இலகுவா சொல்லி தரீங்க, இப்படி இதுதான் பிசினஸ் ஸ்டடீஸா உங்களுக்கு இலகுவா இருக்குன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு மனசுல தோன்றத கட்டாயம் ஃபீட்பேக் நீங்க எனக்கு பிரைவேட் நம்பருக்கு, இந்த நம்பருக்கு கட்டாயம் மெசேஜ் தாங்க, ஃபீட்பேக் கொண்டு தாங்க. நான் அதை எப்படின்னு சொல்லி உங்களுடைய பப்ளிஷ் குரூப்ல போடுவேன். இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வாறு கல்வி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி இப்படின்னு போடுவேன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய கிளாஸஸ் ரெக்கார்டிங் குரூப்ல போடப்படும். ஏதாவது டவுட் அதை ரெக்கார்டிங் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட் அட்மினுக்கு மெசேஜ் போடுங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இருந்தாலும் உடனடியாக பிசினஸ் ஸ்டடிஸ் இலகுவான மெத்தட்ல படிச்சு கொடுக்கப்படுது. இலங்கை ரீதியாக 600 மெம்பர்ஸ் இருக்காங்க, 600 மெம்பர்ஸ் உறுப்பினர் இருக்காங்க. அப்ப ஹை லெவல்ல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது தான் இந்த இடம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய நண்பர்களை அழைத்து நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் நீங்க பிசினஸ் ஸ்டடிஸுக்கு நீங்களும் படிச்சுக் கொள்ளுங்க, உங்களுடைய நண்பர்களையும் அழைத்துக் கொள்ளுங்க. நீங்க இதான் உங்களுடைய கேள்வி பேட்டர்ன். அப்ப டுமாரோ இன்ஷா அல்லாஹ் see you next class. உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயம் தாங்க. அப்ப டுமாரோ கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே குட். அஸ்ஸலாம் என் வணக்கம். தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ.